இன்றைய தினத்தில் சிவராத்திரி. அந்த சிவராத்திரிக்கு உரிய பெருமைகளை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எனக்கும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இறைவனுடைய பெருமையை சொல்லுவதற்கு அரிதுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் சிவராத்திரி, நவராத்திரி அம்பாளுக்கு உரிய ஒன்று. 9 நாள் சாயங்காலம் ஒரு 6 மணியிலிருந்து 9 மணி அல்லது ஒரு 10 மணி வரைக்கும் நவராத்திரியை கொண்டாடுவார்கள். அதுவும் சித்திரை மாதத்துலேயும் ஒரு நவராத்திரி வரும். அதே மாதிரி நமக்கு புரட்டாசி மாதத்தில் ஒரு நவராத்திரி வரும். ஆனால் பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் நம்ம எல்லாம் வழிபாட்டுக்குரியதாக கருதப்படுகிறோம். அதே போல் ஆனால் 9 இரவு அம்பாளுக்கு. ஆனால் சிவபெருமானுக்கு பாருங்க ஒரே ஒரு இரவு சிவராத்திரி. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி சிவபெருமானுக்கு எப்படி ஒரு நாளோ அதே போல திருமாலுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்களுக்கெல்லாம் ஒரு இரவு விரதம் இருந்தால் போதும், பெண்ணுக்கு மட்டும் 9 இரவுகள் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தாய்க்கு சிறந்த ஒரு இடத்தை கொடுத்து தந்தைக்கு ஒரு இரவை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் தினம், ரொம்ப அற்புதமான பெண்களுக்கே உரிய ஒரு தினம். இன்றைய தினத்தில் ஒரு பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்ட ஒரு தினம். இன்னைக்கு தான் அதை கொடுக்குறார். யாருக்கு? அம்பாளாக இருக்கக்கூடிய உமா பரமேஸ்வரியாக இருக்கக்கூடியதுக்கு அங்கால பரமேஸ்வரியாக சிவராத்திரி அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. எதை கொடுக்குறாங்க? சரி பாதி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். சரி, ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு கொடுக்கறதுல கணவனுடைய உடம்பில் பாதி மனைவி அப்படின்னு கொடுத்தார். பிரம்மா மனைவிக்கு நாவில் இடம் கொடுத்தார். நான் எவ்வளவு இருக்குது? சும்மா இந்த 3 விரல் அளவு தான் இருக்குது. சரி, திருமால் பார்த்தார். அவருடைய அப்பா இல்லையா, பிரம்மாவினுடைய அப்பா இல்லையா, நம்ம பையனே நாவில் இடம் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அதை விட கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும்னு உள்ளங்கை அளவு இதயத்தில் கொடுத்தார். இதயம் எவ்வளவு பெருசு இருக்குன்னா அந்த உள்ளங்கை அளவு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதயம் இருக்கிறது. அந்த இதயத்தில் கொடுத்தார் இடம். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு இடம் கொடுத்தார். ஆனால் நம்ம சிவபெருமான், அப்போது பிரம்மா நம்ம பிரம்மா இல்லையா, நாராயணர் நம்ம நாராயணர் இல்லையான்னு கேட்கக்கூடாது. நம்ம சிவபெருமான் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அவ்வளவுதானா மனசு? பிரம்மா நாவில் இடம் கொடுத்தார், திருமால் இதயத்தில் இடம் கொடுத்தார். அவங்களால அவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது, அதுக்கு மேலே கொடுக்க முடியல. ஏன்? மனசு இல்லை. ஆனால் நம்ம சிவபெருமான் அப்படி இல்லையா, என்ன பண்ணிட்டார், நான் சரி பாதி கொடுக்குறேன்னு கொடுத்தார். அதனால தான் சிவபெருமானுக்கு பெருமை என்று சொல்லக்கூடியது. அப்போ சிவபெருமானை போன்று உலகத்தில் கருணை கடவுள் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. நான் இப்போ உங்களை 12 ஜோதி லிங்கத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். இன்னைக்கு சிவராத்திரி. அந்த சிவபெருமானுக்கு உரிய இரவில் சாயங்காலம் 6 மணியிலிருந்து பிரதோஷ வேலை முடிந்த உடனே அதில் இருந்து 4:30 6 மணி வரைக்கும் பிரதோஷ வேலை. அது முடிஞ்ச அடுத்த வினாடி 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் கால பூஜை அப்படின்வாங்க. இந்த முதல் கால பூஜையில்
இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளினால் இறைவனை அபிஷேகம் செய்யணுமா. பஞ்சகவ்யம்னா என்னது? பசுவினுடைய இடத்திலிருந்து தோன்றக்கூடிய பொருள்கள் அப்படின்னு பொருள். 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. திரவிய பொருள்கள் 108 திரவிய பொருள்கள் இருக்குது. அந்த 108ல் கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான பொருளையாவது இன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் இல்லையா? ஒரு 21 பொருளாவது இன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்போ அந்த பொருள்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் முதல் கால பூஜையில் செய்வாங்க. 2வது கால பூஜையில் பாலும் தேனும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. 2வது கால பூஜை எப்போ? 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கால அளவு இருக்குது. 12 மணியிலிருந்து 12:15 அந்த 15 நிமிஷம்னு இருக்கு இல்லையா? அந்த நிமிடம் வந்து லிங்கோத்பவர் நிமிடம்னு பேர். இன்னைக்கு மட்டும் அது லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரூபத்தினுடைய ஒரு நேரமாக கருதப்படுகிறது. 12 மணியிலிருந்து நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ, ஆனால் 12லிருந்து 12:15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்ற ஒன்று நமச்சிவாய சொல்லுங்க, இல்லை சிவாய நம சொல்லுங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை இன்றைய தினத்தில் அந்த 15 நிமிடம் இடைவிடாது ஒன்று சொல்லுங்க. இல்லையா சிவபெருமான் படத்தை முன்னாடி வச்சுட்டு கூட தியானம் செய்யுங்க ஒரு 15 நிமிஷம். இந்த மௌனமாக இருந்து இறைநாமத்தை சொன்னோமே ஆனால் நமக்கு இன்றைய தினத்தில் முக்தி என்கின்ற ஒரு பலன் கிடைத்துவிடும். இன்னைக்கு ஒரு நாள் லிங்கோத்பவர் காலம்னு பேர். இந்த காலத்துக்கு மட்டும் லிங்கோத்பவர் காலம்னு பேர். அப்போ அந்த லிங்கோத்பவர் என்கின்ற அந்த 24 நிமிடத்திற்கு, அதாவது கிட்டத்தட்ட 11:55 நிமிடத்திலிருந்து 12:15 வரைக்கும் லிங்கோத்பவர் காலம்னு பேர். 24 நிமிஷம் மொத்தம் அது. அந்த 24 நிமிடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளிகை பொழுது இறைவனை நாம் விரதம் இன்று மட்டும் இருந்து விட்டோமே ஆனால் இந்த ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம் என்று சொல்லக்கூடியது எளிமையாக கிடைக்கும். பாவம் என்று சொல்லக்கூடியது சீக்கிரமாக விலகிவிடும். ஒன்று, இன்னைக்கு முழுவதும் விரதம் இருக்கலாமா? இருக்கலாம். காலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி சூரிய உதயத்தின் வரைக்கும் உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோனு எல்லாம் கேட்குறாங்க, சாப்பிட்லாமா, சாப்பிட்டுட்டா அந்த விரதத்தினுடைய பலன் எங்களுக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, எங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, சாப்பிட்லாமா, முழுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இருக்க முடியாது போல் இருக்கேன்றாங்க. பல வகையான கேள்விகள். ஒன்றே ஒன்று, உடல் உபாதை இருந்தால் நோய் இருந்தால் விரதம் இருக்கணும் என்பது கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், கர்ப்பஸ்திரீகள், அதே மாதிரி வந்து முழுமையாக வயதானவர்கள், வயோதிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க முடிஞ்சவங்க இருங்க, இருக்க முடியாதவங்க விட்டுடுங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சிவபெருமான் வந்து கருணாமூர்த்தி. நீங்கள் உடனே நினச்சக்கூடாது இருக்கிறவங்களுக்கு தான் முக்தி கொடுப்பாரா, இருக்கிறவங்களுக்கு தான் செல்வம் கொடுப்பாரா, இருக்கிறவங்களுக்கு தான் கோடி பாவத்தை நிவர்த்தி செய்வாரா, அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நம் உடம்பினுடைய உபாதை என்ன என்பது இறைவனுக்கு தெரியும். அதனால் சாப்பிட்றவங்களுக்கும் கொடுப்பார், சாப்பிடாதவர்களுக்கும் கொடுப்பார், உறங்குறவர்களுக்கும் கொடுப்பார், உறங்காதவர்களுக்கும் கொடுப்பார். ஏன்னா சிவபெருமான் மட்டும்தான் குற்றத்தையே குணமாக கொல்லக்கூடிய ஒரு பெருமான். பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னாய் எம்மானை எளிய வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழந்தனில் ஆரூரானை மறக்கலும் ஆமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அப்போ பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானைன்றார். அப்ப யோசித்து பாருங்க,
செய்யறவர்களுக்கும் கொடுக்கிறார், செய்யாதவர்களுக்கும் கொடுக்கிறார். விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு பெருமான் சிவபெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு பெருமானாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி உபவாசம் இருக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கலாம், உப்பில்லா அன்னம் எடுத்தும் விரதம் இருக்கலாம், இல்லை ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டும் இருக்கலாம் அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. அதனால முழுமையாக விரதம் என்பது என்ன அப்படின்னா, காலை 6 to 6, மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது என்பதுதான் இந்த சிவராத்திரியினுடைய விரதத்தினுடைய முழுமையான பலன். உடனே கேட்டுறாதீங்க, அப்போ இருக்க முடியாதா கிடைக்காதானாலாம் இல்லை, கிடைக்கும். ஏன்னா சிவபெருமான் நான் முன்பே சொல்லிட்டேன், கருணை உடையவர். அதனால நம்மை பற்றி இறைவனுக்கு தெரியும், அப்படி ஒன்றை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இறைவனுடைய கருணையினால் சிவபெருமானுடைய சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இரவு 24 மணி நேரம் உண்ணா நோன்பு இருக்கணும், உறங்கா நோன்பு இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரம் சாப்பிடலாம், ஆனால் உறங்கக்கூடாது. மறுநாள் வருது இல்லையா, நாளை காத்தால 6 மணி வரைக்கும் உண்ணாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இரவு சாயங்காலம் பிரதோஷ வேலை முடிகிற வரைக்குமோ தூங்கக்கூடாது. அப்பதான் அதனுடைய விரதத்தினுடைய முழுமையான பலன். எல்லாம் சிவராத்திரி முடிஞ்ச உடனே முதல்ல வேலை என்ன பண்ணுறோம்? ஆமாம், போய் 3 மணி வரைக்கும் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்கணும் இல்லையே. ஒரு நாள் முழுசா நம்மளால இருக்க முடியாது. இப்போ 24 மணி நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம், அதில் இன்னும் 12 மணி நேரம் சேர்த்துக்குன்னா எப்படி இருக்க முடியும்? முடியாதுன்றாங்க. ஆனால் இதுதான் விரதத்தினுடைய முழுமையானது. ஆனால் நம்மளால இருக்க முடியாது. இப்போல்லாம் கலியுகம், கம்ப்யூட்டர் யுகம், அதனால இருக்க முடியாது. ஏன்னா அவரவர்கள் வேலை என்கின்ற ஒன்று பலு இருக்கிறதுனால நம்மால இருக்க முடியாது. அப்போ சிவராத்திரி என்கின்ற அன்றைய தினத்தில் செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை அப்படிங்கிற ஒன்று சிலது இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, குட்டியா ஒரு சிவலிங்கம் இருக்குமானால், கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, குட்டியா ஒரு சிவலிங்கம் உங்க வீட்டில் இருக்குமானால் இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பால் அல்லது ஒரு இளநீர் அல்லது ஒரு தயிர் அல்லது ஒரு தேன், ஒரு நெய், இல்லை அரிசி மாவு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் சில பழங்கள், ஒன்றுமே இல்லைன்னா கூட 2 கற்கண்டு, ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் தேன் விட்டு பிசைஞ்சிட்டு அதையே நீங்கள் அபிஷேகமாக பண்ணலாம். அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. திருமூலருடைய வாக்கு. ஒரே ஒரு 3 பக்கம், 2 பக்கம் இலையும் நடுவில் ஒரு இலையும் இருக்குல்ல, முக்கன் மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கே உரிய வில்வம், அந்த ஒரு இலையை இன்னைக்கு மட்டும் அவர் மேலே வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்வீங்க இல்லையா, எத்தனை ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை செய்த பாவத்தை விலக்கிவிட்டு 21 தலைமுறை செய்த புண்ணியத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருவார். அப்போ விரதம் எப்படி இருக்கணுன்றதை நீங்க தான் முடிவு செய்யணும் இல்லையா. ஏன்னா நிறைய பேருக்கு சிவராத்திரியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால இப்படிப்பட்டதெல்லாம் இல்லாமல் இருந்து இன்னைக்கு ஒரு இலை அது மேலே வச்சுட்டா போதும். அந்த முக்கனாக இருக்கக்கூடிய அந்த 3 இலை சேர்ந்தார் போல இருக்கக்கூடிய ஒரு இணுக்கு அப்படி வச்சுட்டா நமக்கு என்ன தராராம்? 1 கோடி பாவத்தை இன்றைய தினத்தில் நிவர்த்தி செய்கிறார். அந்த பாவத்தை எல்லாத்தையும் முடிச்சு மொத்தமாக தள்ளி விடுறார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கதை சொல்கிறேன் பாருங்க. மிகப்பெரிய, உங்களுக்கு எதுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, சிவபெருமானுக்குரிய பூக்கள்ல முதல் அர்ச்சனை பூ என்பது தாமரை. உங்களுக்கு ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஆனால் 2வதா ஒரு பூ இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியாது. மனம் தும்ப பூ மாதிரி இருக்கணும்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் தாசி, அவள் ஒரு தாசி. அந்த பெண் தினமும் என்ன செய்வாளாம்?
அவ பிறந்தது தாசி குலத்தில் பிறந்துட்டா. தினமும் அந்த அம்மா என்ன செய்வாலாம், ஒரு ஆண்மகன் வந்து தன்னை தொட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நீராடிட்டு நேரா போய் சிவபெருமானை பூஜை செய்வாளாம். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணிட்டே வந்தா. ஒரு நேரமும் இந்த பூஜை நடந்துட்டே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் சிவபெருமான் நினைக்கிறார், இவ ஒவ்வொரு ஆணையும் தொட்டு விட்டதற்கு பிறகு நீராடிட்டு நம்மளை வந்து பூஜை பண்றாளே அப்படின்னு சிவபெருமான் என்ன நினைத்தாரா, இவளை நம்ம சோதிச்சா என்ன அப்படின்னு நினைச்சார். அதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், முதல்ல யார் வந்து அந்த அம்மா வாசலில் வந்து வெற்றிலை பாக்கோட தட்சணை வைக்கிறாங்களோ அன்று இரவு அவர்களுக்கு சொந்தம்னு அந்த அம்மா விட்டுருவா. இது ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தேதியாக அந்த அம்மா இப்படி தான் அந்த தொண்டை செய்துட்டு வந்தான். இப்போ அப்படி செய்து கொண்டே வருகிற பொழுது ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, கையில் இருக்கக்கூடிய சில்லறையை எடுத்துட்டு போய் சிவபெருமான் வச்சுட்டு, சிவபெருமான் வெத்தலை பாக்கில் உண்டியில் இருக்கிற காசை கொண்டு போய் அப்படி வச்சுட்டு அவர் வாசப்படியில் உட்கார்ந்துருக்கிறார். வாசப்படியில் இந்த அம்மா குளிச்சு முடிச்ச உடனே பார்த்தா வெத்தலை பாக்கில் சில்லறை தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் அவரால் என்ன முடியுமோ அதை வச்சுட்டார். பார்த்தா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிழம் எப்படி இரும்புதான், அப்படி இரும்புது. இருந்தாலும் அவளுடைய அந்த வழிபாட்டு முறையில் வந்து ஒரு நாளைக்கு முதல்ல யார் அந்த தட்சணையை வைக்கிறாங்களோ அன்று இரவு அவர்களுக்குரியது அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ அந்த சில்லறையை வச்சாச்சு, உள்ள இந்த தாத்தாவை கூட்டிகிட்டு போயாச்சு. அந்த தாத்தாவுக்கு அந்த அம்மா பார்க்குற சொன்னா, ஏன்னா அன்னைக்கு அவளுக்குரிய கணவர் அப்படின்றது அந்த தாத்தா தான். இப்போ அவ கேட்குறா, உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க? நான் என்ன சாப்பிட போகிறேன், 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. அந்த அம்மா ஏதோ கொடுத்தா, சாப்பிட்டார். சரி, அதுக்கப்புறம் பாடல் பாடினா. ஏதோ ஒரு பாடல் அவளால் பாடினா, ஆடினா, ஆட்டத்தையும் ஆடி காமிச்சார். ஆனால் கடைசி 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இவர் தொடுவாரான்னா தொடலை, ஏன்னா வயோதிகம் காரணம், 10 குறைக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகலை. 12 மணிக்கு மேலே எடுத்தார். சரி, அதாவது பரவாயில்ல, கீழே ஒரு பக்கம் போகுது, இப்படி மாறி மாறி. ராத்திரி 12 மணிக்கு அந்த நாட்டினுடைய ராஜா வரார். ஒரு 1000 தங்க காசை கொண்டு வந்து அந்த தாசியினுடைய வீட்டை இப்படி தட்டுறார். பார்த்தா அந்த வெத்தலை பாக்கில் வச்சாச்சு. வச்சுட்ட உடனே பார்த்தா, ஐயா இன்னைக்கு முடியாது, நான் இந்த நாட்டினுடைய ராஜான்னார். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு முன்கூட்டியே ஏற்கனவே பதிவாகி விட்டது, உங்களுக்கு தர முடியாது. சரி, சொல்லியாச்சு. அந்த ராஜா சொன்னார், என்னை விட அப்படி யார் உயர்ந்தவன் வந்திருக்கிறான், என்னை விட யார் அவன் உயர்ந்தவன் வந்திருக்கிறான். அப்போ அதுக்கு அந்த அம்மா சொன்ன, அவர் வைத்தது என்னமோ சில்லறை தான், அது இன்றைய எனக்கு இறைவன் பணித்த ஒரு சம்பளம், எனக்கு இன்னைக்கு இறைவன் கொடுத்த வருமானம் அதுதான். இன்னைக்கு எனக்கு இறைவன் அவரைத்தான் கணவனாக முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு நேரம் தர முடியாது, நாளைக்கு நீங்க சீக்கிரமாக வந்து இந்த தட்சணையை வைங்கன்னு சொல்லிட்டு தாப்பால் போட்டாச்சு. உள்ள வந்தாச்சு. வர்றதுக்குள்ள பார்த்தா இங்கிருந்து அவ்வளோ தொலைவு கழிஞ்சு வச்சுக்கிறார். இப்படி தினமும் அந்த ஆடினா பாடினா, அதுக்கப்புறம் வந்து தொடலான்னு வருகிற பொழுதே அவர் கையில் வாந்தி எடுத்தார். அதை பிடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, கீழையும் போகுது மேலையும் போகுது. தொடர்ந்து இந்த அம்மா துணி மாத்திரா, கையில் அந்த எச்சிலை பிடிக்கிறா, கொண்டு போய் கொட்டுறா, மறுபடியும் அதை துடைக்கிறா, மறுபடியும் கொண்டு போய் உட்கார வைக்கிறா. இப்படியே இரவு விடியற்காலை பொழுது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த வந்திருக்கக்கூடிய வயோதிகர் சொல்றார் அப்படின்னார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த அம்மா உட்கார வச்சு நெஞ்சில் தடவி விட்டு ஒரு வார்த்தை சொன்னா, வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏதாவது கஷாயம்? இல்லை, வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா உனக்கு சுகத்தை கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ரொம்ப இவ்வளவு தொந்தரவு செய்கிறேனே, உனக்கு என் மேலே சலிப்பு வரல? அவர் வந்திருக்கக்கூடிய வயோதிகர் கேட்டார். என்ன சொல்றா அந்த அம்மா?
அவர்கள் ஆசைப்படு அடுத்தவங்க வர்றதும் இந்த உடம்பினுடைய ஆசைக்கு, சதை பிண்டத்திற்கு. அவங்களுக்கும் நான் இந்த சதை பிண்டத்தை தான் தருகிறேன், உங்களுக்கும் இந்த சதை பிண்டத்தை தான் நான் என்னவா செய்கிறேன், தொண்டாக செய்கிறேன். ஆனா இதுக்கு வித்தியாசம் உண்டு, அதுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னா ரெண்டுமே என்ன வித்தியாசம்ன்றீங்க? இது நானா ஏற்று மனம் உவந்து செய்யக்கூடியது, அது அவர்களா என்னிடத்தில் சுகம் தேடி வருவது. இரண்டுமே ஒன்றுதான். இந்த சதைப்பிண்டத்தினால் தான் என்ன செய்யறேன், ரெண்டு தொண்டுமே செய்யறேன். ஆனா அதுல கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இதுல கிடைச்சது. இதுல கிடைச்சதுன்னா அப்போ எனக்கு இந்த எடுக்கக்கூடிய எது, இந்த 1 2 அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய இந்த எச்சில், இது உனக்கு சுகமா? ஐயா, நீங்களும் கூலி கொடுத்திருக்கிறீர்கள், அவர்களும் கூலி கொடுக்கிறார்கள். என்னுடைய குலத்தில் நான் பிறந்து விட்டதனால இந்த சதை பிண்டத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த சதை பிண்டத்தினால் நீங்கள் கொடுத்த கூலிக்கு வேலை செய்கிறேன். இரண்டும் என்னை பொறுத்தவரை ஒன்றுதான் அப்படின்னா. இதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, அம்மா வந்திருக்கிறது யாருன்னு பாருன்னார். வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, சாட்சாத் அந்த சிவபெருமானே காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுத்த உடனே இந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, ஒன்றும் செய்யலை. சிவசிவான்றா. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும், வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும், நாதன் நாமும் நமச்சிவாயவேன அழுதா தொழுதா, சுவாமி நீங்களா இவ்வளவு நேரம் என்னிடத்தில் வந்திருந்ததுன்னா, உனக்கு என்ன வேணுமோ கேள் சுவாமி, பிறவி வேண்டாம், இந்த பெண் பிறவி வேண்டாம், எல்லோரும் என்னை சதை பிண்டத்தை ஆசைப்படக்கூடிய பிறவி என்கின்றது எனக்கு வேண்டாம். சரி தந்தேன், அடுத்து என்ன வேண்டும் அப்படின்ற பொழுது இந்த அம்மா என்ன பண்ணிட்டான்னா, என்னுடைய திருவடி உன் திருமுடியில் இருக்க வேண்டும்டா. அந்த உன் திருவடியின் நிழலில் நான் இடம் இருக்க வேண்டும்ன்றதுல அவரை பார்த்த சொரூபத்துல அவளுக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியாம என் திருவடி உன் திருமுடியில் இருக்க வேண்டும்டா. சிவபெருமான் எது, இந்த தும்பை தாசி பெண் அவளுடைய திருவடி போய் சிவபெருமான் திருமுடியில் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. ஆனா சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்படியே ஆகட்டும்னார். அந்த பெண் சற்றும் யோசிக்கல. அடுத்த வினாடி பார்த்தா, சுவாமி மன்னிச்சிருங்க, நான் தப்பா கேட்டுட்டேன்னா, தப்பா கேட்டுட்டேன்னா. இல்லை இல்லை, நீ சரியாகத்தான் கேட்டிருக்கின்றாய். நீ செய்த தொண்டிற்கு அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீ துன்பை என்கின்ற மலராக பிறப்பாயாக. அந்த பாதம் என்கின்ற வடிவில் அந்த தும்பை பூ இருக்கும். அதை கொண்டு வந்து என் திருவடியில் எவர் வைக்கிறாரோ அவர் என் திருவடியில் நிழலில் நான் இடம் தருவேன் என்று சிவபெருமானே வரம் கொடுத்த ஒரு நாள் இந்த சிவராத்திரி நன்னாள். எவ்வளவு விசேஷம்னு பாருங்க. ஒரு சாதாரணமாக ஒரு இரவு இறைவன் சோதிப்பதற்கு வந்த ஒரு இரவு இன்றைய இரவு இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு திருவருளை எப்படி கொடுத்தாரோ அதுபோல நமக்கும் என்ன கொடுப்பார் இறைவன். இந்த புராணங்களை கேட்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அந்த சிவபெருமானுடைய திருவடியில் நமக்கு இடம் தருவாராம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி யாரவர்? சிவபெருமான். அதனால அந்த கருணாமூர்த்தியினுடைய முதல்ல நாம முக்தி தரக்கூடிய 5 தலங்களை தரிசனம் பண்ணிடலாம். நம்ம ஸ்டேட்ல இருக்குது. எந்த தலம்? பிறந்தால் இப்ப எல்லாரும் எங்க போறீங்க? திருவாரூருக்கு போறீங்க. 14ஆம் தேதி போறீங்கள நீங்க? ஆமா. 55 நாள் திருவிழாவின் பொழுது நம்ம ரவி ஐயாவும் அவர்களுடைய துணைவியாரும் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நாள் அங்கே போய் தங்கி இருந்து 10 நாளும் தியாகராஜரை பார்க்கணும்னு போகிறாங்க. அது மாதிரி
அந்த திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக ஒரு முறை அல்ல இருமுறை வீதியெல்லாம் நடந்த ஒரு தெருக்களாக இருக்கக்கூடிய தியாகேசர் என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய அந்த ஊரில் குழந்தையை பெற்றெடுத்தோமே. ஆனால் பிறக்கக்கூடிய நாயிலிருந்து நரியிலிருந்து ஈயிலிருந்து எறும்பு வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது என்ன? முக்தி என்கின்ற ஒன்று. பிறந்தால் திருவாரூர். சரி, பிறக்க முடியல, சைதை செங்குந்தர் கோட்டத்தில் பிறந்திருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் என்னம்மா முக்தி அப்படின்னா, அடுத்து வாழ்ந்தால் காஞ்சிபுரம். எங்கே வாழணும்? இப்போ நீங்கள்லாம் திருவாரூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்துக்கிறீங்க சிவராத்திரிக்கு? காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1000 சிவாலயத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு காஞ்சியம் பதி. அந்த காஞ்சியம் பதி என்கின்ற இடத்தில் 30 வருடம் வாழ்ந்தால் முக்தி. எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஒரு மனிதர் வாழ்ந்தால் முக்தி கொடுத்துறார். அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடிய தலம் காஞ்சிபுரம். நீங்க வைக்கிற காலடியே சிவலிங்கத்தின் மீது தான் வைக்கிறீர்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தை வாழ்ந்தால் முக்தி. இப்போ காஞ்சிபுரத்திலிருந்து உங்களெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எங்க கூட்டிட்டு போறேன்? தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான். வாழ்க்கையிலே 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல, 100 ஆண்டு காலம் டாக்டர் கிட்ட போகல, ஊசி போடல, மாத்திரை மருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லுவதும் சிறப்பல்ல. வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானை என்ன செய்யணும்? இருகரம் கூப்பி தரிசனம் என்கின்ற ஒன்றை செய்து விட்டோமே. ஆனால் முக்தி என்கின்ற ஒன்று நமக்கு என்ன கிடைச்சிடுது? அடுத்த வினாடி கிடைத்து விடுகிறது. தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமானை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சரி, இப்போ உங்களெல்லாம் சிதம்பரத்தில் இருந்து நேரா அடுத்த ஒரு தலத்திற்கு கூட்டு போறேன். இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் முக்தி. எது? திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாருக்கு அரோகரா. வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கின்ற வார்த்தை சொன்னால் நம் பிராணன் பிரிந்த உடனே அண்ணாமலையாரே நந்தியம்பெருமானோடு வந்து நம்மை அழைத்து செல்லுவார். எப்ப அழைத்து செல்லுவார்னா, உயிர் பிரிகின்ற பொழுது இறக்கக்கூடியவர்கள் காதில் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டோமே. ஆனால் இருந்த இடத்திலிருந்து 1 கோடி பாவத்தை நிவர்த்தி செய்து அடுத்த ஒரு பிறவியும் வேண்டாம் என்று அண்ணாமலையாரே நேரடியாக வந்து அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு தலம், நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலம். இப்போ அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு நேரா காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் என்கின்ற தலத்தில் சீதையின் திருக்கரத்தால் பிடித்த சிவலிங்கமும் ஆஞ்சநேய சுவாமிகளால் பிடித்து கொண்டு வரப்பட்ட காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சிவலிங்கமும் பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடியவர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட உப்பு லிங்கமும், இந்த 3 லிங்கத்தையும் இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் உங்களை தரிசிக்க வைத்திருக்கிறோம். இப்போ மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? இது ஒரு 4, அப்புறம் ராமேஸ்வரத்தில் 5, அதுக்கப்புறம் அங்கேயே இன்னும் 2 ஆஞ்சநேய சுவாமிகள் கொண்டு வந்தது, பாஸ்கர தேவராயர் திருக்கரத்தால் உப்பில் பிடித்து வைத்த சிவலிங்கம். மொத்தம் 7 லிங்கத்தை இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து காசியம் பதி. ஏன்னா ராமேஸ்வரத்தை தரிசனம் பண்ணால் காசியும் தரிசனம் பண்ணினோம் இல்லையா? அதனால் காசி விஸ்வநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த காசி விஸ்வநாதரையும் தரிசிக்கணும். ஏன்னா காசி விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரும் இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம். நம்ம வாழ்க்கையில் வயதான காலத்தில் காசியில நிறைய மடங்கள் இருக்கின்றது.
அந்த மடத்தில் ஏதேனும் ஒரு மடத்தில் போய் தங்கியிருந்து ஒருவேளை உணவை உண்டு சதா சர்வகாலம் அந்த காசி விஸ்வநாதனுடைய திருநாமத்தையும், விசாலாட்சியினுடைய திருநாமத்தையும், அன்னபூரணியினுடைய திருநாமத்தையும், காலபைரவனுடைய திருநாமத்தையும், சனி பகவானுடைய சனிலிங்கத்தையும் தரிசனம் செய்து கடைசியாக இறைவன் கொடுத்த பிராணன் என்கின்ற உயிரை இறைவனே எடுக்கின்ற வரைக்கும் சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று ஔவையினுடைய வாக்குக்கு ஏற்றார் போல அந்த சிவநாமத்தையே சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டு வந்து அந்த காசியம்பதியில் பிராணனை விட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? முக்தி என்கின்ற திருவருள் கிடைக்கின்றது. அந்த காசியம்பதியினுள்ள ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கதை சொல்றேன். அங்கு ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அப்படி எடுத்த பிச்சையை தினமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 நாய்க்கு போட்டுட்டு ஒரு பகுதியை அவன் வச்சு சாப்பிடுவான், ஒரு பகுதியை வச்சு சாப்பிடுவான். அப்போ அன்றைய தினத்திலும் போய் பிச்சை எடுக்க சிவபெருமான் பார்த்தார். எப்போ பார்த்தாலும் இவன் மட்டும் பிச்சை எடுக்கிறான்னு, நாம போய் எடுத்தா என்ன தப்புன்னு அவர் சிவபெருமான் போய் அம்மா பிச்சாந்தேகி அப்படின்னார். ஐயா கை கால் நல்லா தானே இருக்கு, ஒரு மூட்டை தூக்கியாவது சம்பாரிச்சு சாப்பிடலாம் இல்லை, வேற ஏதாவது வேலை செஞ்சாவது சம்பாரிச்சு சாப்பிடலாம் இல்லை, இப்படியா வந்து பிச்சை எடுக்கிறது போயா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. சிவபெருமான் பார்த்தார் கை கால் நல்லா இருந்தால் பிச்சை எடுக்கக்கூடாது போலுகுது. இதிலிருந்து நமக்கும் என்ன தெரியுது? அதுதான் தெரியுது. அப்போ வயோதிகம் ஆயிட்டா, உடம்பு உழைக்க முடியாத நிலை வந்தா செய்யலாம்ன்றாங்க. அப்போ இப்படியே நாள் முழுக்க இறைவன் கேட்டார். எங்கே யாரும் ஒன்றும் போடலை. ஆனா வயோதிகம் என்று சொல்லக்கூடிய தொழுநோய், எல்லா நோயும் தொழக்கூடிய நோய் தொழுநோய். இந்த தொழுநோய் இருந்தால் மற்ற நோய் எல்லாம் வந்து தொழுமா எதை? அந்த நோயை. அப்போ அதுக்கு பேர் வியாதி. என்ன வியாதி? அந்த வியாதிக்கு பேர் என்ன? பெரிய வியாதின்னு பேரு. வியாதியிலேயே பெரிய வியாதி எது தெரியுமா? இதுதான். உலகத்திலேயே பெரிய, எல்லாமே சொல்றீங்கல்ல பெரிய பெருசு பெருசுன்றீங்க இல்லையா, வியாதியிலேயே பெருசு, நோயிலேயே பெருசு எதிரானா இந்த நோய்க்கு பேர் தான் பெரிய நோயின்னு பேரு. அப்ப மற்ற நோய் எல்லாம் சின்னதுன்னு அர்த்தம், மற்ற நோய் எல்லாம் சின்னதுன்னு அர்த்தம். அப்படி பெருநோய் என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் சீவு, புழுக்கள் நெண்டிக் கொண்டிருக்கின்றது, சீவும் ரத்தமும் வழிந்து கொண்டிருக்கின்றது, துர்நாற்றம் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வீசுகின்றது. அப்பேற்பட்டவர் இந்த தொழுநோயாளி. அவர் பிச்சை எடுத்து அங்க இருக்கக்கூடிய 4 நாய்களுக்கு போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரே ஒரு பங்கு இவருக்கு உரியதை எடுத்து வச்சுக்கிறார். அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்துட்டு வந்தார் இல்லையா, ஆனால் எங்கேயும் யாரும் பிச்சை போடலை. கடைசியாக பார்த்தார் வயிறு பசிக்குது, பிச்சை எடுக்கிறதுன்னு வந்தாச்சு. இப்போ இவங்கிட்டையாவது கேட்டு பார்ப்போமே, இவனும் நம்ம ஜாதி தானேன்னு நினச்சி சிவபெருமான் கையை நீட்டினார். அப்பா பிச்சாந்தேகின்னார். எங்கேயும் அம்மா தானே கேட்பாங்க, இவர் வக்கான்னுகிறவர் ஆண் அல்லவா, அதனால அப்பா பிச்சாந்தேகின்னார். இப்படி கையை நீட்டின உடனே இந்த சாப்பிடு. இந்த தொழுநோயாளி அங்கே வச்சார். வச்ச உடனே இது உனக்குரிய பங்கு நீ எனக்கு கொடுத்துட்டியனா, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாலாவது நான் ஒரு 6 பங்கா போட்டிருப்பேன். நான் எப்பயும் இந்த 4 பேருக்கு கொடுக்கறது வழக்கம், அவங்களுக்கு கொடுத்துட்டேன், என் பங்கை வச்சிருக்கேன். இந்த நேரத்தில் நீ பசிக்குதுன்னு கேட்டுட்ட, அதனால பசியோடு இருக்கக்கூடாது, நீ முதல்ல சாப்பிட்டுரு. ஆமாம், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய ஜாதியோ மதத்தையோ இல்லை நீ உன்னுடைய விலாசத்தையோ தெரிஞ்சு நான் என்னையா பண்ண போகிறேன்? யார் கேட்குறது? இந்த தொழுநோயாளி சொல்ற. எல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நீ பசியோடு தானே வந்திருக்க, முதல்ல சாப்பிட்டுடு, அப்புறமா விசாரிச்சுக்கலாம். உன்னுடைய அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நீ இப்போ முதல்ல பசியோடு இருந்த. ஏன்னா பசியினுடைய கொடுமை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியாது. அதனால் நீ சாப்பிடு. இல்லை நான் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேனே. அட எனக்கு தெரியும் நீ யாருன்னு, நீ எனக்கு தெரியும் யாருன்னார். அதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடியில் சொல்றார், நீ தெரியும்னு சொல்றியே, முதல்ல யாருன்னு சொல்லு, அப்புறமா நான் சாப்பிட்றேன். நீ முதல்ல சாப்பிடுவியா, நான் அப்புறமா சொல்றேன் உனக்கு, நீ யாருன்றதை நான் சொல்றேன்.
இல்லை இல்லை நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். 2 பேருக்கு இப்படியே ஒரு 5 நிமிஷம் வாக்குவாதம். நீ யாரு, எனக்கு என்ன தெரியாதுன்னு நான் நினைச்சேன், நான் சொல்லட்டுமா, சொல்லி பார்க்கலாம். அட வேற யாரு, அந்த காசியில உட்கார்ந்துருப்பானே அந்த காசி விஸ்வநாதன் தானே நீ. சாட்சாத் அந்த சிவபெருமான் அப்படியே சொரூபத்தில் காட்சி கொடுத்தார். என்னை எப்படா கண்டுபிடிச்ச? அப்போ அதுக்கு அந்த தொழுநோயாளி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அங்கமெல்லாம் தொழுநோயாக நான் என்ன ஈயிலிருந்து எறும்பிலிருந்து புழுவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோயும் சேர்த்து என்னை அணுவணுவாக தின்று கொண்டிருக்கின்றது. என் நாற்றம் எனக்கு பக்கத்தில் வர்றதுக்கே பிச்சை போடுறவங்களே அப்படி தூக்கி போட்டு போவாங்க. இல்லைன்னா அங்கே வச்சுரு, நான் உள்ளே போனதுக்கப்புறம் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பக்கத்தில் கிட்ட வந்து நின்று, அது மட்டும் இல்லை அப்பா பசிக்குதுன்னு சொல்லி 2 கரம் நீக்கக்கூடிய ஒருவன் இந்த பூமியில் எவன்டா இருக்கா என் விஸ்வநாதனை தவிர என்று சொன்ன அடுத்த வினாடி அங்கு சிவபெருமான் கண்ணிலும் கண்ணீர் வந்தது என்று சொன்னால், அந்த சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் அந்த காசி விஸ்வநாதனை தவிர வேறு யார் என்னிடத்தில் இந்த தொழுநோயாளி கிட்ட வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உரிமை உள்ளவன் எவன் இருக்கிறான்? வேற யாரும் இருக்க முடியாதல்லவா? அப்பேற்பட்ட ஒரு காசியம்பதி. இது நடந்த நிகழ்வு, இதெல்லாம் வந்து கற்பனை கதையெல்லாம் கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட சிவபெருமான் தொழுநோய் என்பது வந்து கிட்டத்தட்ட எடுக்கக்கூடிய ஜென்மம் எல்லாம் கோடி பாவம் செய்தால்தான் அந்த பெருவியாதி என்று சொல்லக்கூடிய வியாதி வருமா. ஜென்மந்தோறும் 7 கடல் மணலை அளவிடி அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னு சொல்றார் அருணகிரி பெருமான். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 7 கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்கிற பொழுது அத்தனை பிறவிகள் நமக்கு இருக்கின்றது. அத்தனை பிறவியிலும் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு கோடி பாவம் செய்தால்தான் பெருவியாதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய வியாதியே வருமா. அப்படி ஒவ்வொரு கோடி பாவம் செய்திருந்தாலும் கூட அவன் பெருவியாதிக்காரனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, சிவா என்று ஒரு முறை அழைத்து விட்டால், சிவாய நம என்று அழைத்து விட்டால், அந்த பிச்சைக்காரன் தொழுநோயாளியாக இருந்தாலும் கூட அவனிடத்திலும் நான் விரும்பி வருவேன் என்று காண்பித்த ஒரு இடம் காசியம்பதி. இப்போ அந்த பதியையும் தரிசனம் செய்துட்டோம். பாருங்க, இருந்த இடத்திலிருந்து சிவசுப்பிரமணிய சுவாமி நம்மளை எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் வந்திருக்கிறார். சரி, இப்போ 12 ஜோதி லிங்கத்திற்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். ஏன்னா ஒவ்வொரு லிங்கமாக சொல்லிட்டே வந்துட்டோம்னா என்னன்னா, இந்த சிவராத்திரி நன்னாள்ல கிட்டத்தட்ட 7 சிவாலயத்தை தரிசனம் செய்யணுமா. நம்மால பக்கத்தில் இருக்கிற கார்ணீஸ்வரரையும் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் 2 பேர் தான் தரிசிக்க முடியும். ஏன்னா பக்கத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்துன்னா நம்மால போகணும்னா முடியாத விஷயம் இல்லையா. அதனால இருந்த இடத்திலிருந்தே உங்களை 12 ஜோதிலிங்கத்திற்கு இன்றைய தினத்தில் அழைத்து செல்ல போகிறோம். ஏன்னா காசு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, பைக் கிடையாது, பஞ்சரா போயிடும் பயப்பட வேண்டாம், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, ரிசர்வேஷன் கிடைக்கல, பர்த்து கிடைக்கலன்னு பயப்பட வேண்டாம், ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலன்னு பயப்பட வேண்டாம். இருந்த இடத்துல இருந்தே சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ முதல் தரிசனம். இந்த 12 ஜோதிலிங்கம் எப்படி வந்தது? ஒரு கேள்வி வரும் இல்லையா மனசுக்குள்ளர. அந்த கேள்விக்கான விடை, சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டு காலம் ராவணன் தவம் செய்தான். அப்படி ராவணன் தவம் செய்து விட்ட பிறகு அவன் வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கல. ஏன்னா இவன் உலகம் அழியாமல் இருக்கிறதில்ல, இலங்கை அழியாமல் இருக்கணும்னு இவன் தவம் பண்ணுறான். சிவபெருமான் பார்த்தார், அந்த உலகம் அழியறதுக்காக ஒரு அவதாரத்தை வேற கொடுத்துருக்கோம். எதை? இலங்கை அழிவதற்காக ஒரு அவதாரம், ராமபெருமானுடைய அவதாரம் நிகழ இருக்கின்றது. இப்போ இவன் இலங்கை அழியாமல் இருக்கணும்னு இவன் பாட்டுக்கு தவம் இருக்கிறானே, இவனுக்கு நம்ம என்ன கொடுப்பது? அவன் அதைத்தான் கேட்டுட்டு தான் அவன் தவம் இருக்கிறான். பார்த்தார், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் தவன் எவ்வளவு உயர்ந்தது என்று அப்படின்னு பார்த்தார் சிவபெருமான். சிவபெருமான் பார்க்கிற பொழுது என்ன யோசிக்கிறார்னா, இவன் ஒரு தலையாக வெட்டி அதுக்குள்ளே போட்டான், யாக குண்டத்துக்குள்ளே போட்டே வரான். 9 தலையை வெட்டிட்டான். 1000 வருஷம் நிறைவடைந்தது. 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டான். இப்போ அந்த 9 தலையும் வெட்டி யாக குண்டத்தில் போட்டு விட்டதற்கு
பிறகு இப்போ 10வது தலையை வெட்டலாம் என்று எடுக்கிற பொழுதுதான் ராவணா நில்லுன்னார். ஏன்னா இதுக்கு மேலன்னா உலகம் என்ன சொல்லும்? ஒரு அடியார் சிவனை வேண்டி 1000 ஆண்டு காலம் தவம் செய்து அப்படி தவம் இருக்கக்கூடிய ஒரு அடியாரை சிவபெருமான் 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டுவிட்டு 10வது தலையும் வெட்டி ஒருத்தன் யாக குண்டத்தில் போடுகிறான்ற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கலன்னா அவன் சிவன் இல்லை, இன்னொன்னு அவன் கடவுளும் இல்லை என்று அல்லவா சொல்லுவாங்க. அதனால என்ன செய்யறது? சிவபெருமான் காட்சி கொடுத்தார். ஏன்? தவத்தலவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்ம பெறக்கூடிய செல்வம் என்பது என்னது? தவம் எவ்வளவு செய்கிறோமோ. தவம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ காட்டுக்கு போய் உடம்ப சூடாக்கி மேல்நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிடுவதற்கு பெயர் தான் தவம் அல்ல. சிவன் கோயிலோ, பெருமாள் கோயிலோ, முருகர் கோயிலோ, அம்பாள் கோயிலோ, பிள்ளையார் கோயிலோ, ஆஞ்சநேயர் கோயிலோ, ராமர் கோயிலோ, ஆலய உலவார தொண்டு சீர்திருத்தம் என்கின்ற ஒன்று யாராவது சாப்பிட்டுட்டு கீழே தொன்னைய போட்டிருந்தா அதை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில போட்டால் கூட அதுவும் தவம். இப்போ உட்காந்து எங்களை போன்ற சொற்பொழிவாளர்கள் பேசுகிற பொழுது அதை காதால் கேட்டால் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை கேட்டால் அதனுடைய புண்ணியம். யாரோ தேவாரமோ, திருவாசகமோ, திருவெம்பாவையோ, திருப்பள்ளி எழுச்சியோ அல்லது 4000 திவ்ய பிரபந்தமோ ஏதோ ஒன்றை இறைவன் புகழை பாடுகிறார்கள்னா அதையாவது செவி கொடுத்து கேட்கணும். சரி இல்லை, ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்கின்ற 4 வேதத்தை எங்கு ஓதப்படுகிறதோ அந்த வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட அந்த வேதத்தை செவி வழியால் கேட்டோமே ஆனால் அதுவும் தவம். ஏன்? கலியுகத்தில் இதெல்லாம் தான் தவம். கலியுகத்தில் இதெல்லாம் தான் தவம். நம்மால போய் உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது? தவம் செய்ய முடியாது. தவம் செய்து இறைவன் பால் நம்மெல்லாம் உடம்பை ஒடுக்கி ஆசைகளை அடக்கி ஐம்புலன்களை அடக்கி நம்மால் எல்லாம் செய்ய முடியாது. அதுதான் அருணகிரி பெருமான் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். 5 பேர் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க. இன்னைக்கு சிவராத்திரி இதே வழியாக வந்துன்னு இருக்கும்போது சுட சுட பஜ்ஜி போட்டு மெதுவடை போட்டு வச்சிருக்கிறத பார்த்தா அந்த நாக்கு என்ன ஆகும்? சுண்டல் வாசனை கம 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 கமன்னு வந்தா சும்மா இருக்க முடியுதா? நான் அந்த இடத்துக்கு அப்படிதான் போனேன். நான் எப்பயும் அங்கே போய் ஒரு சுக்கு காப்பி கொடுப்பேன். அங்கே பார்த்தா லைனாக பிரசாதம் இவ்வளோ பெரிய ட்ரம்மில் அடுக்கி வச்சுக்குது. அன்னதானம் போடப்படும். சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் சாப்பிடக்கூடாதுன்னா அன்னதானம் செய்து அப்படி வச்சிருக்கும் போது அங்கிருந்து கம கம கமன்னு வாசனை வந்தா சாப்பிடணும்னு தோணுமா, விரதம் இருக்கணும்னு தோணுமா? யோசிச்சு பாருங்க. இல்லையா? அதையும் தாண்டி நம்மால விரதம் இருக்கிறோன்றது தான் அங்கே இருக்கக்கூடியது. அப்போ நம்மால தவம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். அதனால கலியுகத்தில் இதெல்லாம் தான் தவம், இதெல்லாம் தான் தவம். அதனால அப்படிப்பட்ட ஒரு தவத்தை ராவணன் செய்தான். 5000 வருஷம் 1000 ஆண்டு காலம் செய்தான். 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டான். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பா அவனுக்கு என்ன வேணும்? இலங்கை அழியாமல் இருப்பதற்காக எனக்கு உங்க இதயத்தை லிங்கமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இலங்கை அழியாமல் இருக்கணும், எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுங்கன்னார். அது மட்டும் சிவபெருமான் சொன்னார், பிறந்தால் இறப்பு நிச்சயம், பிறந்தால் இறப்பு நிச்சயம். வேற ஏதாவது கேள், இலங்கை அழியாமல் இருக்கணும், யார் வந்தாலும் அழிக்க கூடாது. அதனால எனக்கு அப்படி ஒரு லிங்கம் கொடுங்கன்ன பொழுதுதான் சிவபெருமானுடைய இதயத்தையே லிங்கமாக்கி ஆத்மலிங்கமாக கையில கொடுத்தார். அதுதான் 51 சக்தி பீடத்தில் கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய இடம். கர்நாடக மாநிலம் ஜூப்ளியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 105 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. கொட்டப்பாக்கு அளவுதான் அந்த சிவலிங்கம் இருக்கும். எந்த அளவு இருக்கும்? கொட்டப்பாக்கு அளவுதான் அந்த சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் மட்டுமல்லாது 365 நாட்களும் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய பக்த கோடிகள் போகிறவங்களே பால்லிருந்து, தயிர்லிருந்து, தேன்லிருந்து, பஞ்சாமிர்தத்திலிருந்து நீங்களே உங்க கரத்தால் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, உங்க கரத்தால் அந்த இறைவனை தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம். எவ்வளவு இருக்கும் சிவலிங்கம்? கொட்டப்பாக்களவு தான் இருக்கும்.
இந்த முழுசா கொட்டைப்பாக்கு அறுக்காம வரும் தெரியுமா, அவ்வளவுதான் இருக்கும். கட்டை விரல்ல பாதி, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இந்த கட்டை விரல் இருக்கே கையில, அதுல பாதி, அவ்வளவுதான் சிவலிங்கம் இருக்கும். அது பேர் ஆத்மலிங்கம்னு பேரு, கோகர்ணம்னு பேரு. கர்நாடக மாநிலம் ஜூப்ளியிலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இறைவன் இருக்கின்றார். ஒரு முறையாவது வாழ்க்கையில இறைவன் இதயத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாம் கிடைச்சுட்டா உண்மையிலேயே நம்மை போன்று பாக்கியவான்கள் இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு கூட இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா நீங்க உடனே கேட்பீங்க, அம்மா நீங்க பார்த்துட்டீங்களான்னு. எனக்கும் இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. இறைவன் எப்போ கருணை பண்ணுவார் நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, முயற்சி செய்வோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இப்போ நீங்க கோகர்ண நாயகரையும் தரிசனம் பண்ணிட்டீங்க பாருங்க. சிவராத்திரி அன்னைக்கு எத்தனை ஈஸ்வரனை நம்ம தரிசனம் பண்றோம் போகாமலேயே. இப்ப அவர் கையில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த 12 ஜோதிலிங்கம். 12 ஜோதிலிங்கம் சொன்ன இல்லையா, அந்த ஆத்மலிங்கம் இல்லாமல் 12 ஜோதிலிங்கத்தை ராவணன் கையில் சிவபெருமான் கொடுத்தார். வாங்கிய தினம் இன்றைய தினம். வாங்கிய தினம் இன்றைய தினம், சிவராத்திரி அன்னைக்கு தான் கொடுத்தாராம். சரி, இப்போ புகழ்பெற்ற அந்த 12 ஜோதி லிங்க தலங்களினுடைய விவரங்களை சொல்றோம். முழுமையாக அதனுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் 51 சக்தி பீடத்தில் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறோம். ஆனால் நாம இன்றைய தினத்தில் சிவராத்திரின்றதுனால அந்த ஜோதி லிங்கம் எங்கு உள்ளது, அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தரிசனம் செய்து கொள்ளலாம். சின்ன சின்ன கதைகள் மட்டும் அதில் இருக்கக்கூடியதை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமான முறையில் சொல்லிடுறேன். முதல் நாதர் குஜராத் மாநிலம், அதாவது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சோமநாதம் என்கின்ற பெயரோடு ஜில்லா பரஸ்பட்டணம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து இறைவன் நாமம் பெயர் சோமநாதர்னு பேரு. இந்த தலத்தில் தான் 27 பெண்களை திருமணம் சந்திர பகவான் செய்து கொண்ட தலம். அதுல ரோகிணியை மட்டும் விரும்பினார்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கதையில, கந்த புராணத்துல சொல்லியிருக்கலாம் அவங்க கூட. அப்ப அந்த 27 பெண்கள்ல ரோகிணியை மட்டும் அன்பு செலுத்தி மற்ற 26 பெண்களை கண்டுகொள்ளல. அப்போ சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவர் அந்த இடத்தில் சென்று தட்சன் கொடுத்த சாபத்தை நிவர்த்தி செய்து சிவபெருமானாக இருக்கக்கூடியவருடைய திருமுடியில் இந்த சந்திர பகவானை தூக்கி முடியில் வைத்த ஒரு இடம்தான் இந்த சோமநாதம். சோமன்னா என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோமன்னா என்ன பேரு? சந்திரன். அப்போ சந்திரனை தன்னுடைய திருமுடியில் வைத்த ஒரு இடம்தான் இது. எங்க இருக்குன்னா குஜராத் ஜூனாகா ஜில்லா அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் சோமநாயகி என்பது பெயர், சோமநாதர் என்பது பெயர். பெண்கள் சந்திரனுடைய சாபம் நீங்க பெற்ற, தட்சனுடைய சாபம் நீங்க பெற்ற தலம் என்பது இதனுடைய பெயர். சோமநாதர்னு அந்த இறைவன் முதல் லிங்கம் அதுதான். அது மட்டும் இல்லை, இந்த குஜராத் மாநிலத்தில் இந்த சோமநாதம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் தான் கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் முடிவு பெற்ற தலமும் இந்த தலம்தான். இது நினைவுக்காக இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள்லாம். ஏன்னா நம்மால் அந்த தலத்துக்கு போய் தரிசிக்க முடியாவிட்டாலும் சிவராத்திரி என்ற தினத்தில் அந்த 12 ஜோதிலிங்கத்தையும் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வார்த்தையாலையாவது மனோலயத்தின் மூலியமாக மனதால் என்ன மனசால பூஜை பண்ண 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? பூசலார். யாரு எப்படி பூஜை பண்ணார்? கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார், கட்ட முடியல, மனசாலேயே கோயில் கட்டினார். கடம்ப மன்னன் கும்பாபிஷேகமும் இவருடைய கும்பாபிஷேக தேதியும் ஃபிக்ஸிங் ஆயிடுச்சு. சிவபெருமான் என்ன சொன்னார்? மன்னா அடுத்த முகூர்த்தத்தில் உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வச்சுக்கோன்னார். ஏன் யான்னார்? இல்லை இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கும்பாபிஷேகம் இருக்குன்னார். எனக்கு தெரியாத யாரையா அப்படி கும்பாபிஷேகம் தேதி பிக்ஸ் பண்ணியிருக்கார். திருநின்ற ஊர்ல பூசலார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வச்சிருக்கார். மகாராஜா அங்கிருந்து திருநின்ற ஊருக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா கோயிலையும் காணோம், ஒன்றும் காணோம். கடைசியா சொன்ன கனவுல சொன்ன பூசலார்னு ஒருத்தர் சொன்னார். அவர் யார் இருக்காருன்னார். போய் பார்த்தா அவர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கார். ஐயா நீங்க கோயில் கட்டிக்கிறீங்களாமே, உங்க கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமானே வந்துட்டார் அப்படின்னார். நானா கோயிலா? நான் எங்கேயா கட்டினேன்?
ஆமா நீங்க கட்டினதான் சொன்னார், இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம்னு வேற சொன்னார்னார். அப்படியா சொன்னார்? ஆமா சிவபெருமான் என் கனவிலே வந்து சொன்னார் அப்படின்னார். என் தேதியை வேற தள்ளி வேற வைக்க சொன்னார். எல்லார்கிட்டையும் கேட்டார் கோயில் கட்டலான்னு. யாரும் என்ன சொல்லிட்டா, இவன் பைத்தியக்காரன், இவனுக்கு எதுக்கு காசு அப்படின்னு யாரும் கொடுக்கல. மனத்தினாலே எப்படி கோயில் கட்டினா எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணினார். அதே மாதிரி மனத்தில் கட்டிய கோயிலை கடம்ப மன்னனிடத்தில் விவரித்த பொழுது கடம்ப மன்னன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அதனால்தான் என் தேதியை ஒத்தி வைக்க சொன்னார் என்று. அது மாதிரி நாமும் இன்னைக்கு எத்தனை சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண நமக்கு கொடுப்பனை இருக்கோ அத்தனையும் தரிசனம் பண்ணிடலாம். அதனால அங்க போனாதான் இல்லை, சிவராத்திரி என்ற தினத்தில் இத்தனை சிவாலயத்தையும் நம்ம மனத்தினாலேயே பூஜிக்கிறோம். இங்க இருந்த இடத்திலிருந்து சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலிருந்து நமக்கெல்லாம் இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான பிரசாதம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கிருஷ்ண அவதாரம் முடிந்த ஒரு தலம் தான் இந்த சோமநாதம், குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. சந்திரன் சாபம் நீங்க பெற்ற தலம், சிவபெருமான் திருமுடியில் வைத்த தலம். எதை பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட சோமநாத தலம் என்பது இந்த தலத்தினுடைய பெயர். அதுக்கடுத்து ஸ்ரீ சைலம் இரண்டாவது தலம் வந்து 12 ஜோதிலிங்கத்தில் இது இருக்கக்கூடிய இடம் வந்து ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் திரு பரு பதம் என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் மல்லிகா அர்ஜுனர் என்றது பெயர். இறைவனுடைய திருப்பெயர் வந்து மல்லிகா அர்ஜுனர் என்பது பெயர். தல விருட்சம் மருதமரம். தேவி பிரம்மராம்பாள், அம்பாளுடைய திருப்பெயர் வந்து பிரம்மராம்பாள். இதுவும் சக்தி பீடங்களில் ஒன்று. பூலோக கைலாசம்னு பேர். வாழ்க்கையில ஒரு முறையாவது ஆந்திர மாநிலத்தில் கர்னூல்ல இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனையும் பிரம்மராமாலையும் தரிசிக்க முடியலனாலும் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிந்தையில் அவருக்கும் மனதால் இங்கிருந்தே கையில வில்வம் எடுக்கிற மாதிரியும் அவர் மேல வைக்கிற மாதிரியும் ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்க. ஒரு பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடியதை சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இது இரண்டாவது தலம். அதே மாதிரி நந்தியம்பெருமான், இந்த தலம் வந்து நந்தியம்பெருமானே மலையாக இருந்து இறைவனை தாங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம். எது இந்த ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய தலம், மலை வந்து நந்தி சொரூபத்திலேயே அந்த வடிவம் இருக்கும். நந்தியம்பெருமானையே சிவபெருமானையும் அம்பாலையும் தாங்கி நிற்பதாக ஐதீகம் உள்ள தலம். பூலோகத்தினுடைய கைலாசம் என்று போற்றக்கூடிய தலம். பரவாயில்லைங்க, கைலாசத்துக்கெல்லாம் போக முடியலன்னு யாரும் இன்னைக்கு சிவராத்திரி வருத்தெல்லாம் பட வேணாம். இருந்த இடத்திலிருந்தே பூலோக கைலாசத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்க. அப்போ இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடியது அந்த நாதர்னுடைய பெயர். இன்னொரு பெயரும் இருக்கு, பருபத நாதர். அவருடைய திருப்பெயர் மல்லிகார்ஜுனர் என்றும் ஒரு பெயர். இன்னொன்னு என்ன பெயர் இருக்கா, பருபத நாதர் என்கின்ற பெயரும் அந்த இடத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது தலம். அடுத்த தலமாக இருக்கக்கூடியது உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தலம். இது மூன்றாவது தலம். மத்திய பிரதேசத்தில் அவந்திகா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து இருக்கின்றது. முக்தி தரக்கூடிய நகரங்களில் எழில் நகரமாக விளங்குகின்றது. மகா காளி என்று சொல்லக்கூடிய மகா காளி தேவியாக இங்கு வீற்றிருக்கிறாள். இறைவனுடைய திருநாமம் மகா காலர் என்கின்ற திருநாமம் என்று சொல்லக்கூடியது. சிவபெருமான் குலத்தில் நீர் நிறம் மாறும் அதிசயம் இருக்கக்கூடிய தலம் என்று விளங்கக்கூடியது. விக்ரமாதித்தனுக்கும் காளிதாசனுக்கும் உஜ்ஜயினி என்கின்ற இந்த தலத்தில் தான் என்ன கொடுத்தாங்களாம், திருவருள் என்று சொல்லக்கூடிய காளி தேவியினுடைய சொரூபத்தை இருவருக்கும் தரிசனம் செய்து என்ன கொடுத்தாங்க, கல்வி அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவை கொடுத்த தலம் இந்த மூன்றாவது உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய
தலமாக விளங்கக்கூடியது. 4வது திருத்தலம் ஓங்காரம் என்பது இதனுடைய தலத்தினுடைய பெயர். மத்திய பிரதேசம் நர்மதை நதிக்கரையில் கான்காட்டார் அப்படிங்கிற இடத்தில் இந்த தலம் இருக்கு. இந்தூர் பிரிவில் இந்த தலம் உள்ளது. இந்த தலம் மத்திய பிரதேசல இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கு. இறைவன் பெயர் அமலேஸ்வரர். அப்படின்னா என்னது? ஓங்கார சொரூபமாக ஓம் என்கின்ற சொரூபத்தினுடைய வடிவில் சிவபெருமான் அங்கு காட்சி கொடுக்கிறாராம். ஓங்கார வடிவத்தில் ஊரும் அமைந்திருக்கிறதாம். பிரணவத்தினுடைய வடிவத்தில் ஓங்கார சொரூபமாக அந்த ஊரே அப்படிதான் இருக்கான். அதனாலதான் அதுக்கு பேரே ஓங்காரம் அப்படின்னு பேராம். அந்த இறைவன் ஓங்கார ஈஸ்வரர் என்பது பெயர். அது மட்டும் இல்லை, முதல்ல பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் இருக்கும் இல்லையா, அந்த விநாயக பெருமான் பஞ்சமுகமாக 5 முகமாக தோன்றிய ஒரு தலம் இந்த ஓங்கார தலத்தில் தான் முதல் முறையாக 5 முக விநாயகரை தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி இன்னொன்று நருமதை தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது. இந்த நருமதை என்பது யாரு? இந்த நர்மதா தேவி என்று சொல்லக்கூடிய காவேரியையே நர்மதையாக வர வைத்தாராம் இறைவன் சிவபெருமான். அப்பேற்பட்ட ஒன்று. இப்போ நருமதை தீர்த்தம் பகவானின் திருவுருவத்தின் மீது இயற்கையாகவே அங்கிருக்கக்கூடிய இறைவன் பால் தன்னாலேயே விழுந்துகிட்டே இருக்குமா. எது? இடைவிடாது விழுந்துகிட்டே இருக்குமா. எது? இந்த நருமதா நதி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதி அங்கிருக்கக்கூடிய ஈஸ்வரன் மீது தன்னாலேயே விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த சிவலிங்கமே அமைந்திருக்கின்றது. சிவபெருமானே அமர்ந்திருக்கின்றார். 5வது தலம். இந்த 4வது தலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசல நர்மதை நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் என்கின்ற தலத்தில் இருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பெயர் ஓங்கார ஈஸ்வரர் என்பது பெயர். அது மட்டும் இல்லை, பஞ்சமுகி என்று சொல்லக்கூடிய 5 முகம் என்கின்ற விநாயக பெருமான் இருக்கக்கூடிய தலமும் அந்த தலம். நர்மதை என்கின்ற அந்த நதியாக இருக்கக்கூடியது இறைவன் மீது இயற்கையாகவே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய, யாரும் போய் அபிஷேகம் எல்லாம் பண்றதில்ல, இயற்கையாகவே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலமாக இந்த ஓங்கார தலம் 4வது தலம் அமைந்திருக்கின்றது. 5வது தலம் பீமவரம். பீமாவரம்னு சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேசம். இறைவன் திருநாமம் பீமசங்கரர் என்பது பெயர். அதாவது திகினி ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஊர்? திகினி ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில், அந்த ஊருக்கு பேரே தீயினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நாமம் வந்ததான். பீமாவரம் என்கின்ற இடத்தில் ஆந்திர மாநிலத்தில் இந்த தலம் இருக்கின்றது. 5வது தலம் இந்த தலம். 6வது தலம் வைத்தியநாதம் என்று சொல்லக்கூடியது சீதாபுரம் மகாராஷ்டிரா என்கின்ற மாநிலத்தில் இந்த தலம் அமைந்திருக்கின்றது. பைரவர் எல்லா தலத்திலும் நின்றுதான் காட்சி பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு தலத்தில் வைத்தியநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தலத்தில் மட்டும் கால பைரவராக இருக்கக்கூடிய பெருமான் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே தலம் இது மட்டும்தான். மற்ற எல்லா தலத்திலும் கால பைரவர் எப்படி இருப்பார்? நின்ற கோலத்தில் தான் இருப்பார், நிர்வாணமாகத்தான் இருப்பார். அவருக்கு ஆடை என்பது ஞானமே கல்வியே ஆடையாக இருக்கிறதுனால அவர் மட்டும்தான் ஆடை உடுத்தாமல் அவரை பூஜை செய்வாங்க, அவருக்கு மட்டும். அதே மாதிரி எல்லா தலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரும் நின்ற வாக்கில் காட்சி கொடுப்பாங்க. இந்த ஒரு தலத்தில் மட்டும் கால பைரவர் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுப்பார். இந்த ஒரு தலத்துல மட்டும். அது மட்டும் இல்லை, கால பைரவர் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தோடு ராவணன் என்று சொல்லக்கூடியவன் இந்த வைத்தியநாதம் என்று சொல்லக்கூடிய தலத்தில்தான் அதாவது 1000 வருஷம் ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக் கொண்டு நெருப்புக்கு நடுவில் இருந்து சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்த ஒரு இடம் ராவணன் தவம் இருந்த இடம். இந்த இடம் தான் ராவணன் தவம் இருந்தான். தனது தலைகளை 9 அறுத்து சிவபெருமானுடைய பாதத்தில் வைத்தான் ராவணன். இதை பக்திக்கு மெச்சி
அவனுடைய சிரங்களை மீண்டும் கொடுத்தார் சிவபெருமான். இந்த தலத்துல தான் என்ன கொடுத்தார்? மீண்டும் கொடுத்தார். 12 ஜோதி லிங்கங்களையும் பரிசாக தந்தார். ஆத்மலிங்கம் பெற்ற தலம் இந்த தலம். 12 ஜோதிலிங்கத்தை பெற்ற தலம் இந்த தலம். ராவணன் என்று சொல்லக்கூடியவன் திருக்கரத்தில் இறைவன் சிவபெருமானுடைய இதயத்தை எடுத்து லிங்கமாக்கி கொடுத்த தலம் இந்த தலம். ராவனுடைய அறுத்தப்பட்ட 9 தலையும் மீண்டும் முளைக்க வைத்த தலமாக இருப்பதினால் இந்த தலத்துக்கு என்ன பேரு? வைத்தியநாதர் என்பது பெயர். இறைவனுடைய திருநாமம் வைத்தியநாதர் என்பது பெயர். இந்த 6வது தலம் மகாராஷ்டிர மாநிலம் சீதாபுரம் என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. 7வது தலம் ராமேஸ்வரம். இதை பற்றி உங்களுக்கு நிறைய ஏற்கனவே தெரியும். இறைவனுடைய திருநாமம் ராமநாதன். ராவண வதத்தால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக ராமபெருமானுடைய திருக்கரத்தால் பூஜிக்கப்பட்ட தலம் இது. காசியிலிருந்து லிங்கத்தை கொண்டு வர ஆஞ்சநேய சுவாமிகள் லேட்டார். அதனால சிவபெருமான் அதை வணங்க முடியாத சீதையின் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட மணல் லிங்கம் என்று சொல்லக்கூடிய லிங்கம். ஆனா இன்னைக்கும் ஆஞ்சநேய சுவாமிகள் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கு முதல் பூஜை, சீதை கொண்டு வந்ததை பிடித்து வைத்ததற்கு 2வது பூஜை. இன்னொரு லிங்கம் பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடியவர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட உப்புலிங்கம் என்று சொல்லக்கூடியது. இந்த 3 லிங்கமும் இருக்கக்கூடிய ஒரு இடம். 22 கிணறுகள் இருந்து நம்மளுடைய 21 தலைமுறை என்று சொல்லக்கூடிய பாவங்கள் விலகி 22வது கங்கை என்கின்ற அந்த கங்கையில் நீராடினோமே ஆனால் சிவபெருமானுடைய பாதார விந்தத்தை அடையக்கூடிய மோட்ச தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலம் ராமேஸ்வரம். அந்த தலம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரிய ஒரு தலம். காசிக்கு செல்லக்கூடியவர்கள் காசியிலிருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? ராமநாத சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்து பூர்த்தி செய்வாங்க. காசி யாத்திரை பூர்த்தி என்கின்ற ஒன்றை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலம் வந்து ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தலம். அடுத்த தலமாக இருக்கக்கூடியது தாருக வனம் என்று சொல்லக்கூடியது 8வது தலம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலம் இந்த தலம். சுவாமியினுடைய திருநாமம் நாகேஸ்வரர் என்பது அவருடைய திருநாமம். ஆலயத்தினுடைய கருவறை தாழ்வாக இருக்கும். அவுண்டா என்று சொல்லக்கூடிய இடம் ஊரினுடைய பெயர். இந்த தலத்துல இங்க என்ன சிறப்பு நடந்தது அப்படின்னா, சிவபெருமானுடைய பெருமை தெரியாத தாருகவன இருடிகள் அப்படின்னு முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சிவபெருமானுடைய தன்மை தெரியாம திருவருள் தெரியாம சிங்கம், புலி, யானை, கரடி, பாம்பு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் சிவபெருமான் மீது மானிலிருந்து மடுவிலிருந்து அவரை கொல்ல வேண்டும் என்று அனுப்பிட்டே இருந்தாங்க. அப்பதான் என்ன பண்ணாங்களா, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தனக்கே உரிய ஆபரணமாக மாற்றிக்கொண்டார். எதை? நெருப்ப, மான, மடுவை, முயலகனை, இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி. அதனால தான் புலித்தோலை அரை கசைத்து அப்படின்வார். அப்போ இது எல்லாமே என்ன பண்ணிட்டார்? பாம்பு கழுத்துல ஆபரணமா போட்டுக்கிட்டார். அப்படி ஒவ்வொன்றையும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஆயுதம் முழுவதும் இவர் ஆபரணமாக அணிந்து கொண்டார். எல்லாம் சிவனை பணிந்ததே அன்றி எதுவும் சிவபெருமானை ஒன்றும் செய்யல. அந்த தலத்தினுடைய திருப்பெயர் தான் தாருக வனம். அதுதான் முதல்ல யுத்தம் என்று சொல்லக்கூடியதை தவிர்த்த ஒரு இடம். சிவபெருமான் எங்கேயுமே சண்டை போட மாட்டார்னு சொன்னோம் இல்லையா? அந்த அன்பே சிவமாக அமர்ந்து எல்லா உயிரினங்களும் சிவபெருமானை அன்போடு பார்த்த ஒரு இடம் இந்த இடம். மகாராஷ்டிராவில் இந்த இடம் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் நாகேஸ்வரர் என்பது. நாகத்தை விடுத்ததனால கழுத்துல நாகத்தை அணிந்த ஒரு இடமாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு தலமாக இருக்கக்கூடியது 8வது தலம் நிறைவடைந்தது. 9வது தலம் வாரணாசி. உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தலம் வாரணாசின்னு சொல்லக்கூடியது. சுவாமியினுடைய பெயர் காசி
விஸ்வநாதர், அம்பாளுடைய திருப்பெயர் காசி விசாலாட்சி. அங்கு இன்னொரு அம்பாள் அன்ன பூரணி. அதுக்கடுத்து யார் இருக்கிறா? கால பைரவர் என்று சொல்லக்கூடிய 8 பைரவர்கள் காசியம் பதியை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அரிச்சந்திர சுடுகாடு என்கின்ற ஒரு இடத்தில் மட்டும் பிணத்தை எரிப்பார்கள். மற்ற எல்லா இடத்திலேயும் இறந்தவர்களை என்ன பண்ணுவாங்க? ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை முடித்துவிட்டு மொத்தமா ஒரு கோணிப்பையில போட்டு அவர்களை தைத்து நடு கங்கையில கொண்டு போய் வீசிவிட்டு வந்து விடுவார்கள். அங்கு காசி விசாலாட்சிக்கும் காசி விஸ்வநாதருக்கும் என்ன வேலைன்னா, இறந்த பிணங்கள், அந்த போடப்படக்கூடிய பிணங்களை தூக்கி தன் மடியில் போட்டுக்கொள்ளுவாள் காசி விசாலாட்சி. இந்த தாயினுடைய மடி நிரந்தர மடி, இந்த தாயினுடைய மடியில் நீ உறங்கு, இனிமேல் குழந்தாய் உனக்கு பிறவியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் பட்டுப்புடவையினுடைய முந்தானையில விசிறக்கூடிய ஒரே ஒரு இடம் எந்த இடம்? காசியம் பதி. சரி, விசாலாட்சி இதை செய்கிறான்னா, அன்னபூரணி அன்னத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். விஸ்வநாதர் என்ன செய்கிறார்? ஒரு காதில் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருளையும் இரண்டாவது காதில் ராமநாமத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏன் சிவநாமத்தை சொல்லாம ராமநாமம் சொல்றார்? வாடுகின்ற பொழுதுதான் நீ மனிதனாக வாடவில்லை, ஒரு கடவுளே மனித அவதாரம் எடுத்து 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுதும் ஒரே ஒரு முறை கூட நான் கடவுள் என்கின்ற எண்ணத்தை மனதில் கொள்ளாமல் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்ப துன்பங்களையும் அனுபவித்து மனிதர்கள் எப்படி பிராணனை விடுவார்களோ அதே மாதிரி அந்த ராமனும் விட்டான். வாழ்ந்தால் அடுத்து ஒரு ஜென்மம் இருக்குமானால் நீ ராமனாக வாழ்ந்து காட்டு, இல்லையேல் என் திருவாயினால் அந்த ராமநாமத்தையாவது கேட்டுவிட்டு அடுத்து ஒரு ஜென்மம் ராமனாக வாழ முயற்சியாவது செய் என்று சொல்லி என்ன நாமம் சொல்றார்? ராமநாமம் சொல்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், பேசினாராம், தூங்கினாராம், இறந்தாராம் என்று இறந்ததை கூட ராமநாமத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். அப்பேற்பட்ட ராமநாமத்தை காசி விஸ்வநாதர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் வாரணாசி. இப்போ அடுத்ததாக இன்னொன்று என்னன்னா, அப்பவே பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்னதாகவே அந்த வடக்கிலிருந்து தெற்கு பார்த்தீங்கன்னா ஸ்தான கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு 64 கட்டடங்களை கட்டி வச்சிருக்கிறாங்களாம் குளிக்கிறதுக்குன்னே. எத்தனை கட்டடம்? 64 கட்டடங்களை கட்டி வைத்த ஒரு இடம் அந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இடம்தான் 9வது தலமாக இருக்கக்கூடிய வாரணாசி. சரி, வாரணாசியிலிருந்து நேரா உங்களை எல்லாம் திரியம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது ஜோதிலிங்கத்திற்கு அழைத்து செல்கிறோம். மகாராஷ்டிராவில் நாசிக் என்கின்ற இடத்தில் பஞ்சவடி என்கின்ற இடத்தில் இருக்கின்றது. கௌதமர் கோ அத்தி என்று சொல்லக்கூடிய நீங்கிய தலம். அதாவது கோ அத்தின்னா என்னது? அத்தின்னா என்னது? கோன்னா பசு, அத்தின்னா யானை. இந்த கோஹத்தி என்று சொல்லக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்தை நீங்கிய ஒரு தலம். ராம அவதாரத்தில் கௌதம முனிவரனுடைய மனைவி அகலிகை. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த கௌதம முனிவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருந்த பொழுது கோ அத்தி என்று சொல்லக்கூடிய தோஷம் நீங்கிய தலம் இந்த தலம். எது? திரியம்பகம் என்று சொல்லக்கூடியது. மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சவடி என்கின்ற இடத்திலிருந்து அந்த தலம் இருக்கின்றது. கௌதம முனிவரனுடைய கோஹத்தி என்கின்ற சொல்லக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் அந்த தலம். கங்கையையே கோதாவரியாக தோற்றுவித்த தலமும் இந்த தலம்தான்.
கங்கையையே கோதாவரியாக தோற்றுவித்த தலம். யாருக்காக? இந்த கௌதம முனிவருக்காக தோற்றுவித்த ஒரு தலம் இந்த தலம். சிவபெருமான் இங்கு உள்ள லிங்கம் கோலக்கல்லால் ஆனது. என்ன கல்லால? கோலத்தினுடைய கல்லினால் ஆன ஒரு தலம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது கேதாரம். அதுக்கு அடுத்து 11வது தலம் இமாச்சலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமம் கேதார ஈஸ்வரர். ஹரித்துவார் ரிஷிகேஷ் வழியாக 6 மாதம் வழியா வருடத்துல 6 மாசம் இந்த தலம் என்னவா இருக்கும்? மூடி இருக்கும். எப்போ ஓபன் பண்ணுவாங்க? எப்போ ஓபனிங்? ஏப்ரல் மாதத்தில் தான் ஓபனிங். சித்ரா பௌர்ணமி என்ற தினத்தில் ஓபன் செய்யப்படும். அதுக்கு அடுத்து மறுபடியும் எதுக்கு 6 மாசம் முடிச்சு எப்போ மறுபடியும் ஜூலை மாசத்துல வரக்கூடிய ஏப்ரல் முடிஞ்சுச்சா? ஏப்ரல், அதுக்கு அடுத்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை முடிச்சிட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு கம்பளியை போத்தி விட்டுடுவாங்க. ஒன்று ஒரே ஒரு திரி போட்டு தடிமனா ஒரு விளக்கு ஏற்றிடுவாங்க. அப்படி அந்த விளக்கு ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா 6 மாசம் அந்த விளக்கு அடுத்த முறை போய் எப்போ சித்ரா பௌர்ணமிக்கு திறக்கிறாங்க பாருங்க, அது வரைக்கும் அந்த கோயில் விளக்கு அணையாமல் இருக்கும். இதை தரிசிப்பதற்கே முக்காவாசி அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி ஒரு முறையாவது நாம் தரிசித்து விட்டோமே ஆனால் கைலாய பதவி, எது கைலாய பதவின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கைலாய பதவி கிடைப்பது திண்ணம், உறுதின்னு அர்த்தம். அந்த ஜோதியை அப்போ கதவை திறப்பாங்க, அந்த ஜோதியை தரிசனம் பண்ணணும். யாரும் போய் ஏற்றலாம் மாட்டாங்க, ஓப்பனிங் அதை தான் பார்ப்பாங்க. இன்னொரு அதில் இருக்குது, அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜோதியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மேலே போத்தி இருக்காங்க பாருங்க, அந்த கம்பளியை எடுப்பாங்க. அப்படி எடுத்த உடனே இன்னைக்கு இப்போ பூத்த பூ அலங்காரம் செய்தால், அபிஷேகம் செய்துவிட்டு அலங்காரம் செய்தால் எப்படி அந்த இறைவன் இருப்பாரோ அப்படியே இருக்கும். ஒரு பூ கூட அழுகி இருக்காது, வாடியும் இருக்காது. இதெல்லாம் எத்தனை அதிசயம்! நமக்கெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு பாக்கியம் இருக்குமா தெரியல. கொடுத்து வச்சா பார்ப்போம், இல்லையா இது மாதிரி செவி வழியாவது கேட்போம். அப்போ இமாச்சலத்தில் இறைவனுடைய திருநாமம் கேதார ஈஸ்வரர் என்பது திருநாமம். ஹரித்துவார் ரிஷிகேஷ் வழியாக வருடத்தில் 6 மாதம் பனியால் மூடி இருக்கக்கூடிய தலம் என்று சொல்லக்கூடியது. ஆலயத்தினி அருகாமை வரைக்கும் பஸ் போகும். ஆலயத்துக்கு பக்கம் வரைக்கும், அந்த வாசல் வரைக்குமே பஸ்ஸே போகுமா. அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரன் யாரு? கேதார ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடியது 11வது தலம் இந்த கேதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். இமாச்சலத்தில் இந்த தலம் இருக்கின்றது. 12வது தலம் என்று சொல்லக்கூடியது குசுமேஸ்வரர். இது எங்க இருக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? மகாராஷ்டிரா ராஜ்யத்தில் இறைவன் நாமமே குசுமேஸ்வரர். சிவலிங்கத்தின் நிறம் சிவப்பு. சிவலிங்கத்தினுடைய நிறம் என்னவாக இருக்கு? சிகப்பாக இருக்கும். இருக்கும் இடம் எல்லோரா குகைக்கு அருகாமையில் இந்த சிவலிங்கம், எது இந்த சிவாலயம் உள்ளது. 12 ஜோதிலிங்கங்களும் இப்படிதான் நிறுவப்பெற்றது. 12 ஜோதிலிங்கமும் இப்படிதான் நமக்கு நிறுவப்பட்டது. இந்த 12 ஜோதிலிங்கத்தை இன்றைய தினத்தில் நமக்கு ஒரு தரிசிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதுக்கப்புறம் சிவராத்திரியினுடைய பெருமை. முதல்ல சிவராத்திரி எப்படி உண்டாயிற்று? சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அமர்ந்திருந்தாங்க. இந்த அமர்ந்திருக்கிற பொழுது என்ன பண்ணிட்டா, இந்த அம்மா விளையாட்டா கண்ணை மூடிட்டான்.
உலகம் இருண்டு விட்டது. இப்ப இந்த பாவம் ஒரு செகண்ட் வந்து உலக உயிரினங்கள் அத்தனையும் இருளில் மூழ்கி போச்சு. இப்படி மூழ்கிய உடனே அம்பாளு சும்மா இருப்பாரா சிவபெருமான்? அம்பிகை, உலக உயிரினங்கள் இருளில் மூழ்கி எவ்வளவு துன்பப்பட்டு விட்டது, இந்த பாவம் போக்க வேண்டுமானால் நீ விரதம் இருக்க வேண்டும், நீ விரதம் இருக்க வேண்டும். சரிங்க சுவாமி, இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய சிவராத்திரி, அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளை மறுதினம் அமாவாசை, அதுக்கு முன்னதாக வரக்கூடிய சிவராத்திரி என்கின்ற யோகம் இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் என்ன செய்யணுமா? திரியோதசி வரும் இல்லையா, பிரதோஷ வேலை, அந்த நாளில் ஒரு நாள் நீ பூமியில் சென்று விரதம் இருந்தால் இந்த பாவம் உன்னை விட்டு விலகும் என்று சொல்லி அம்பாளாக இருக்கக்கூடியவள் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் என்ன பண்ணாங்க? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி சிவபெருமானை வேண்டி ஒரு நாள் இரவு முழுவதும் என்ன பண்ணாங்களே, உண்ணாம உறங்காம அந்த இறைவனுடைய திருநாமத்தை 4 கால பூஜையாக செய்தார்கள். அந்த இரவைத்தான் நாம் எல்லாம் என்னவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? சிவராத்திரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகை புராணம். இன்னொன்று, ஒரு வேடனாக இருக்கக்கூடியவன் பஞ்சமா பாதகத்தில் ஒன்று கொலை. பஞ்சமா பாதகத்தில் ஒன்று வந்து கொலை. இப்ப அந்த பஞ்சமா பாதகத்தில் கொலை செய்வது எவ்வளவு கொடிது, ரொம்ப ரொம்ப கொடிது இல்லையா? அதுல எல்லா விலங்குகளையும் அவன் வேட்டையாடுவான். அப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போனான். அப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போனவனுக்கு என்னன்னா, இரவெல்லாம் பகலெல்லாம் தேன்னா வேட்டையாடுறதுக்கு மிருகங்கள் கிடைக்கல. 6 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு புறப்படலாம்ன்ற பொழுது ஒரு புலி வந்து அவனை விரட்ட ஆரம்பிச்சது. ஒரு மரத்தின் மீது ஏறினான். ஏறிய மரம் வில்வ மரம். சொல்வாங்க இல்லையா, மரத்தில் பிறந்தா கூட, மரமாக பிறந்தா கூட ஒன்று அரச மரமாக பிறக்கணும், இல்லையா ஆலமரமாக பிறக்கணும். ஏன்னா நிறைய விழுதுகள் விடலாம், இல்லையா வேப்ப மரமாக பிறக்கணும், அப்படியும் இல்லையா வில்வ மரமாக பிறக்கணும், இல்லையா துளசி விருட்சமாக பிறக்கணும், அப்படியும் இல்லையா வன்னிய மரமாக பிறக்கணும். இது எல்லாத்துக்குமே சிறப்புகள் அதிகம். ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில யாருடைய திருக்கரத்தாலாவது கொண்டு போய் ஒரு இலையாவது இறைவனுக்கு சாற்றப்படுகிறது. இப்போ இந்த ஏரிய வேடன் பார்த்தா என்ன பண்றது, தூங்கிட்டோன்னா புலிகிட்ட மாட்டிப்போம். அந்த புலி போகலை, வேற கீழேயே உட்கார்ந்துருது. இவன் எப்போ கீழே இறங்குவான், நாம சாப்பிட்டுட்டு போகலான்னு. அதனால அதுக்கும் உணவு இல்லை, இவனுக்கும் உணவு இல்லை. கீழே பார்த்தா ஒரு சிவலிங்கம், ஆனால் அது அவனுக்கு தெரியவே தெரியாது. சிவலிங்கம் இருப்பது அவனுக்கு தெரியாது. இரவெல்லாம் என்ன பண்றது, தூக்கம் வராமல் இருக்கணும், தூக்கம் வராமல் இருக்கணும். என்ன செய்யலாம்னு யோசித்தவன் பார்த்தான், சரி இந்த இலையாவது பிச்சு பிச்சு போடுவோம். அவன் சிவாய நமன்னு சொல்லல, சிவாய நமன்னு சொல்லல. அவன் என்ன பண்ணான், எந்த ஒரு மந்திரம் சொல்லல. இரவெல்லாம் கண்பிடித்தான். 4 காலத்திலும் என்ன பூஜித்தான், அந்த வில்வத்தினால் அவன் பூஜை செய்தான். மறுநாள் பொழுது விடிகிற வரைக்குமோ அவன் சூரிய உதயத்தின் பொழுது புலி பார்த்தது, இவன் கீழே இறங்குற மாதிரி தெரியல, நாம அடுத்த இடத்துக்கு போனாலாவது சாப்பிடலாம், இவன் 3 நாள் ஆனாலும் கீழே இறங்க மாட்டான்னு நினைத்து அந்த புலி போனது. இவன் கீழே இறங்கி வந்தான். அப்போ இரவெல்லாம் இவனுக்கு அதை விட ஒரு கொடிய விஷயம் தெரியுமா, அவன் ஒரு வேடன். அது வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், எல்லா உயிரினத்தையும் கொன்று குவித்து தின்று கொண்டும் இருந்தான். அப்பேற்பட்ட பாவத்தில் இருந்து விலக்கி இறைவன் சிவபெருமானுடைய திருவடியில் என்ன கொடுத்தார், நிழலில் இடம் கொடுத்தார். அப்போ இன்றைய தினத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய எல்லா பாவமுமே நமக்கு என்னவா இருக்குமா, போகிவிடும், போக்கிவிடும். அப்பேற்பட்ட ஒன்று எது, இந்த
சிவராத்திரி. இது இரண்டாவது கதை. மூன்றாவதாக நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அரிய பெரிய ஒரு சிறப்பு கைலாயத்தில் ஒரு குரங்கு. அந்த குரங்குக்கு உணவு கிடையாது. இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா பகல்ல உணவு தேடிச்சு, உணவு கிடைக்கல. உணவு கிடைக்காத பொழுது இரவு ஒரு மரத்துக்கு மேலே கைலாயத்தில் போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தது. உட்கார்ந்த உடனே பசி வந்தா பத்தும் பறந்து போகும். எது? மானம், ஈனம், சூடு, சொரணை, அப்பா, அம்மா, காதல், காமம், எது எல்லாமே பறந்து போயிடும். அனைத்துமே போயிடும். மனைவி, மக்கள் உள்பட பறந்து போயிடுமா. அப்போ இவன் என்ன செய்யறது அந்த குரங்குன்னு தெரியாம ஏறி இருக்கக்கூடிய மரம் வில்வ மரம். இப்போ கீழே அன்னைக்குன்னு பார்த்து சிவபெருமான் என்னைக்கும் இல்லாத திருநாள அம்பாளுடைய மடியில தலை வச்சிருந்தார். இந்த காட்சியை பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா இவர் மட்டும்தான். வேற யாரும் பார்த்ததே கிடையாது. அந்த தரிசனத்தை இவர் மட்டும்தான் அதை பார்த்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் இந்த குரங்கு. இப்ப அதை பார்த்து முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தா இது பாட்டுக்கு அந்த இலையை பிச்சு பிச்சு பசின்னா தூக்கம் வராது. இந்த இலையை பிச்சு 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 போடுது. அம்பாள் பார்த்தாங்க. இன்னைக்குன்னு பார்த்து என்னைக்கும் இல்லாத திருநாளா எங்க வீட்டுக்கார் மடியில படுத்து தலை வச்சு படுத்திருக்கிற நேரம் பார்த்து எவ்வளவு எது இருந்தா அந்த குரங்கு இலைய பிச்சு போடுது. அதமா முறைச்சி அப்படி பார்த்தா இவர் என்னமா கண்ணை மூடிட்டு தான் படுத்துட்டு இருக்கார். யாரு? சிவபெருமான். அம்பிகைனார். சுவாமி ஐயோ தலை வச்சு படுத்தது இல்லாம வேற பேசுறார். அதுவும் ஆசையா அன்போட வேற அம்பிகை அப்படின்னு வேற கூப்பிடுறார். சுவாமி சொல்லுங்க. ஆமா நீங்க யாரு? சுவாமி அம்பாள். நான் யாரு? அம்மை அப்பர். ஆமா ஏன் அவ்வளவு கோபமா பார்த்தேன்? சுவாமி என்றும் இல்லாத திருநாளா இன்னைக்குதான் நீங்க என் தலையில உங்க தலையை என் மடியில வச்சு படுத்திருக்கிறீங்க. இந்த அறிவில்லாத குரங்கு பிச்சு பிச்சு போடுது சுவாமி சிவ பூஜையில நுழைந்த மாதிரி அப்படின்னா. அம்மா விழுந்தது என்னன்னு பாரு. சுவாமி வில்வம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போ விழுந்தது வில்வம். நீ இப்ப என்ன பார்வை பார்க்கணும்? கோபமா பார்க்க கூடாது சுவாமி. அப்ப நீ எப்படி பார்க்கணும்? கருணையோடு பார்க்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த கடைக்கண் பார்வை அம்பிகையின் பார்வை பட்ட உடனே அதுக்கு அறிவு வந்துருச்சு. இறங்கி வந்தது. 3 முறை வலம் வந்தது. வலம் வந்த உடனே என்ன பண்ணுச்சு? கையெடுத்து இருகரம் கூப்பி கும்பிட்டது. கூப்பிட்ட உடனே சிவபெருமான் சும்மா இருப்பாரா? 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்போ. அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த செங்குந்தர் கோட்டத்திற்கும் அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? குந்தம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை வைத்து கரூரை ஆட்சி செய்தவர் யார்? அவரு முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய மரபில் வந்தவர்கள் தான் செங்குந்த மரபினர். முருகப்பெருமானுடைய தெய்வ யானை திருக்கல்யாணத்தின் முதல் ஓலை யாருக்குடா போச்சுன்னா இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவருக்கு தான் முதல் முறையாக போனது. முருகப்பெருமான் கல்யாணத்துல முதல் விஐபி யாரான்னா உங்க எது செங்குந்தர் என்று சொல்லக்கூடியவர் தான் முதல்ல உட்கார்ந்திருந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தி தான் உட்கார்ந்திருந்தார். முசுகுந்தர் சக்கரவர்த்தியினுடைய மரபு தான் செங்குந்தர் மரபு. குந்தம் என்கின்ற ஆயுதத்தை வைத்து ஆட்சி செய்தவர் அவர்தான். அந்த மரபுல இருந்துதான் இந்த சைவ வேளாளர், துளுவ வேளாளர், செங்குந்தனர் இதெல்லாம் மரபு ஃபுல்லாவே முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய மரபு தான். இப்போ அப்படிப்பட்ட முசுகுந்தர், முசுன்னா என்ன அர்த்தம்னா முகம், குரங்குன்னு அர்த்தம். முசுகுந்தர் அப்படின்னா குரங்கு முகம். சிவபெருமான் கிட்ட அந்த குரங்கு சொன்னது, கைலாயத்தில் மலத்தில் இருக்கக்கூடிய வண்டாக பிறந்தாலும் பிறப்பேன், என்னவா பிறக்க மாட்டேன்,
பூமியில் போய் நான் மனிதனாக பிறக்க மாட்டேன். ஐயோ, நான் கொடுத்துட்டேன்னா திருப்பி வாங்க மாட்டேனே. யார் சொல்றா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நிழலே. சிவபெருமானுக்கு போன்ற நிழல் வேற யாரும் கிடையாது. அவர் சொல்லிட்டார், கொடுத்தா வாபஸ் வாங்குற பழக்கம் என்கிட்ட இல்லையே அப்படின்னார். அப்படியானால் ஒரு நிபந்தனை என்று அந்த குரங்கு சொன்னது. என்ன நிபந்தனை? இதே முகத்தோடு நான் பூமியில் அவதரிக்க வேண்டும். சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார். எல்லாம் அழுகுதானே கேட்பாங்க. இப்பயும் திட்டும் போது என்ன திட்டுறோம்? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கு அப்படிதானே திட்டம் எல்லாருமே. அப்போ அப்படிதான் எல்லாரும் திட்டுறாங்க. அந்த முகம் அவ்வளவு அகோரமா இருக்குன்னு தான் திட்டுறாங்க. முகம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கே உன்னதான் உதாரணம் காட்டுறாங்க. நீ அழகோட கேட்டா பரவாயில்ல, இதே முகத்தோட பிறக்கணும்னு சொல்றியே ஏன்னு சிவபெருமான் கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த குரங்கு சொன்னது, தினமும் முகத்தை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது எனக்கு முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம் வரும். அப்பொழுது பாவத்தை நான் அதிகமாக செய்ய மாட்டேன். குரங்கிலிருந்து வந்தவன் நான், குரங்கிலிருந்து வந்தவன் நான், குரங்கிலிருந்து வந்தவன் நான் என்று சதா சர்வகாலமும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று அந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதி தாயார் எப்படி கேட்டாலோ அதுபோல உன்னை நான் மறவாமல் இருப்பேன். என் ஜென்மமும் நினைவில் இருக்கும். பாவத்தை அதிகமாக நான் செய்யாமல் இருப்பேன். மீண்டும் உன் திருவடியை சேருவதற்கு இந்த முகம் எனக்கு அடையாளமாக இருக்கும் என்று வரமாக வாங்கிய ஒரு தினம் இன்றைய சிவராத்திரி. சரி, இவ்வளவுதானா சிவராத்திரி பெருமை அப்படின்னா, ஒரு எலியும் பூனையும் நம்ம சிவ ஆலயத்தில் இருந்தது. ஒரு எலியும் பூனையும். இந்த பூனை சொல்லுதான், எப்படியாவது உன்னை நான் சாப்பிடாம விட்டுருவேன். அதுக்கு இந்த எலி சொல்லுதான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது என்று என்னை படைக்கப்பட்டானோ அன்று இறப்பு எழுதி வைத்திருப்பான். அவன் கருணை இருக்கின்ற வரைக்கும் நீ என்னை தொட முடியாது. இப்படியே சொல்லிட்டு சிவபெருமானுக்கு அடியில் ஒரு பொந்து இருக்கும், அங்கே போய் நுழைஞ்சுக்குமா. எது? இந்த எலி. இப்படியே ஒவ்வொரு நாளா போயிட்டு இருந்தது. சிவராத்திரி 4 கால பூஜை என்று சொல்லக்கூடியதை செய்த அடியார்கள் நிறைய விளக்குல எண்ணெய் ஊத்திட்டு இருந்தா. இந்த விளக்கு பிரகாசமா எரிந்து கொண்டிருந்தது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. என்ன, இல்லங்கள் தோறும் மட்டுமல்ல. இல்லம்னா நீங்க நினைக்கிற மாதிரி வீடுன்னு ஒரு அர்த்தம், நம் இதயம்னு ஒரு அர்த்தம். நம் இதயத்தை தூய்மையாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் யாருன்னா சிவபெருமான். அதனாலதான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்படிப்பட்ட விளக்கு அணையும் தருவாய்க்கு போயிடுச்சு, நிறைய எண்ணெய் ஊத்தி இருந்ததுனால. இப்போ இந்த பூனை அந்த எலியை பிடிக்கிறன்னு சுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி சுத்தி கொண்டே வருகிற பொழுது அணையும் தருவாய்க்கு போய்விட்டது. போன உடனே இந்த எலி பார்த்தது, ஆஹா, தினமும் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லவா, இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நமக்கு வாழ வச்சிட்டு இருக்கிற இறைவன் அல்லவா. இந்த பூனை கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் தப்பிப்பதற்கு சிவலிங்கத்திற்கு கீழே நமக்கு ஒரு பொந்த கொடுத்து அதுல இடம் கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் அல்லவா. யார் யாருக்கோ என்னென்னமோ வீடு கொடுக்கிறான், அவங்கிட்டே அவனையே எனக்கு வீடாக கொடுத்திருக்கிற இறைவன் அல்லவா. அவன் இருக்கின்ற இடம் இருளில் மூழ்கி போய் விடலாமா, இருள்ல மூழ்கி போய் விடலாமா என்று கருதி அந்த இறைவன் என்ன செய்தாரா, அந்த இறைவன் நினைக்கிறார். ஆனா அந்த நேரத்துல இறைவன் இருக்கிற இடம் இருள்ல மூழ்கிடுமேன்னு சொல்லிட்டு தன் வாளால் கொஞ்சம் அந்த திரி அப்படி தூண்டி விட்டது. அதுக்குள்ள இந்த பூனை வந்து பிடிச்சிடுச்சு. அதுக்கு இறை அன்னைக்கு ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டது. சாப்பிட்ட உடனே சிவபெருமான் கருணை பண்ணார். ஆஹா, என் வீடு
என் கோயில் இருளில் மூழ்கக்கூடாது என்று நினைத்து அப்படி தன் வாளால் தூண்டிவிடும் நேரம் பார்த்து இந்த பூனை அதை கொன்று தின்று விட்டதே. அது என்ன சொல்லிக் கொண்டிருந்தது இத்தனை நாளா? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அவன் கருணை எனக்கு இருக்கின்றது, அவனே எனக்கு அவன் இடத்தில் வீடு கொடுத்து வச்சிருக்கிறான், உன்னால என்ன தொட முடியாதுன்னு இவ்வளவு சவால் விட்டத நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டு விளக்கை ஏற்றி வைக்கிற பொழுது அதுக்கு ஆயுள் முடியும் என்று நினைத்தால் அப்ப நான் கருணையோடு இருக்க வேண்டாமா என்று பார்த்தார். நீ எலிதானே இருந்த, 3 உலகத்துக்கு ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா இருப்போ. அவர்தான் வேறு யாரும் அல்ல, மகாபலி சக்கரவர்த்தி. முன் ஜென்மத்தில் சிவாலயத்தில் எலியாக இருந்து சிவராத்திரி அன்றைய தினத்தில் ஒரு விளக்கை அணையும் தருவாயில் இருந்த விளக்கை அப்படி தூண்டி விட்டதற்கே இறைவன் 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வைத்தார் என்றால், இன்றைய தினத்தில் தரிசித்து பாலாலும் தேனாலும் பஞ்சாமிர்தத்தினாலும் வில்வத்தினாலும் அர்ச்சனை செய்து ஒரே ஒரு விளக்கை, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்க நமச்சிவாயவே என்கின்ற அந்த திருநாமத்தை சொல்லி ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் ஏற்றக்கூடியவர்கள் தலைமுறையில் எத்தனை மகாபலி சக்கரவர்த்தியாக நம்மை ஆக்குவார் என்பது, ஆக்குறாரோ இல்லையோ முக்தி தருவார் அல்லவா. அந்த எலிக்கு முக்தி கொடுத்தது போல நமக்கும் முக்தி தருவார் அல்லவா. எலிக்கு முக்தி மட்டுமா கொடுத்தார், என்றும் 16ஆக இருக்கக்கூடிய சிரஞ்சீவிகளில் ஒருவர் மகாபலி சக்கரவர்த்தி இன்னைக்கும் உயிரோடு இருக்கின்றார். யாரவர்? மகாபலி சக்கரவர்த்தி. ஏன்னா இந்த பூனையினுடைய வாயில போய் நீ உணவாக மாறியதனால உன்னை எவனாலையும் அழிக்க முடியாது என்றும் சிரஞ்சீவியா இருன்னு கொடுத்துட்டார். அவர்கிட்ட தான் போய் நம்ம தசாவதாரத்தில் வாமன அவதாரத்தை எடுத்து 3 அடி மண் கொடு என்று கேட்டு அப்படி கேட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டார்? 1 அடியை பூமியை அளந்துட்டு 2வது அடியை வானத்தை அளந்துட்டு 3வது அடியை எங்கடா அளக்கிறது அப்படின்னு கேட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டார்? தன் எதை கொடுத்தார்? திருமுடியே கொடுத்தார், தலையை கொடுத்தார், அப்படியே பாதாள உலகத்தில் வைத்தார். இன்றைக்கும் பாதாள உலகத்தில் இருக்கின்றார். ஐப்பசி மாதம் திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஓணம் பண்டிகை அன்றைய தினத்தில் இந்த திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளே குடைபிடிக்க மகாபலி சக்கரவர்த்தி ஒரு முறை இந்த பூலோகத்திற்கு வந்து சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் பாதாள உலகத்திற்கு செல்லுகிறார். அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? முன் ஜென்மத்தில் எலியாக இருந்தவர் மகாபலியாக பிறந்தார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். ஆனால் இதை விட இன்னொரு சிறப்பு இருக்கிறது. பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன் யாருன்னு கேட்டா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் 8 லட்சுமியின் நாயகர் தான் இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேன் வேலை செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேன் வேலை செய்கிறார். பிரகலாதருடைய பேர பிள்ளை இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர். ராவணன் என்று சொல்லக்கூடியவனாலும் வெல்ல முடியாத ஒரே ஒரு சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டா இந்த மகாபலி சக்கரவர்த்தி. ஒரு முறை நாரதர் சொன்னாராம், ராவணா எல்லாரையும் நீ வெற்றி பெற்று விட்டாய், இந்த பாதாள உலகத்துல மகாபலின்னு ஒருத்தன் இருக்கான், முடிஞ்சா அவனை போய் வெற்றி பெற்று வா பார்க்கலாம் அப்படின்னார். நாரதரை என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நான் என்ன சொல்கிறது, அவன் தான் சொன்னான் அப்படின்னு, நீ வேணும்னா அவனை போய் கேளுன்ட்டார். நேராக இங்கிருந்து படைகளை திரட்டி கொண்டு ராவணன் பாதாள உலகத்துக்கு போனான். போன உடனே மகாபலி சக்கரவர்த்தி நிற்கிறார், சிம்மாசனத்தில் இருக்கிறார். வாட்ச்மேன் யாரான்னு கேட்டால் திருமால் நிற்கிறார். திருமால் நின்று கொண்டிருக்கிறத ராவணன் பார்த்துட்டான். நீங்கள் திருமால், நீங்கள் வைகுந்த பெருமாள் இல்லை? ஆமாம். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் இல்லை? ஆமாம். மும்மூர்த்திகளில் ஒருத்தர் இல்லை? ஆமாம். இங்கே என்ன பண்ணுறீங்க? மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். வாட்ச்மேனே இவருன்னா உள்ளே இருக்கிறவன் எப்படி இருப்பான் யோசிச்சு பார்த்தார். இப்படியே திரும்பி போயிட்டா காவலர்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. சரி வந்ததுதான் வந்தோம், ஒரு கை பார்த்துட்டே போகலான்னு உள்ள நுழைஞ்சான். நுழைந்த உடனே சிம்மாசனத்தில் உயரமான ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் மகாபலி. ஆமா நீ யார்? என்ன தெரியாதா உனக்கு? இலங்கை மன்னன் ராவணேஸ்வரன்
சிவபெருமானிடத்தில் இலங்கை அழியாமல் இருப்பதற்காக 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு ஆத்மலிங்கம் வாங்கிய ஒருவே ஒருவன் நான் தான். மேருமலையையே இசையால் கரைத்தவன் நான் தான். இவ்வளவு பெருமையை அடிக்கினே போனான். சரி, அப்படிதான் இங்கு எதுக்கு வந்தேன்னார். இது பாதாள உலகம், என் ஆட்சிக்கு உட்பட்ட உலகம். இங்கு எதுக்கு வந்தேன்னார். இல்லை, சண்டைக்கு வந்தேன். அப்படியே சரி சரி, சண்டை போடுறதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். என்ன அக்ரிமெண்ட்? ஒன்றும் இல்லை, அந்த அறையில் ஒரு சாமான் இருக்குது. அந்த சாமானை நீ தூக்கிட்டு வந்துட்டா நீ என் கூட சண்டை போடலாம். யாருங்க அந்த சாமானை கொஞ்சம் திறந்து காட்டு. நேராக போனாங்க, கதவை திறந்தாங்க. திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சாமான் இருந்தது. தூக்குறான். மேருமலையையே இசையால் கரைத்தவன், 10 தலை 20 கை, 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு 1000 வருஷம் தவம் பண்ணவன் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சாமானை தூக்க முடியல. நீங்கள் இப்போ எல்லாம் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கும் புரியுது. இந்த உள்ள ஒரு சாமான் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த சாமான் என்னான்னு கேட்குறீங்க அதானே? ஒன்றும் இல்லை. இந்த இரண்ய கசிபுன்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, 5,70,61 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பொழுது அவன் காதில் போட்டுட்டு இருந்த கடுக்கன். என்னது? கடுக்கன். அந்த கடுக்கன் நரசிம்மமூர்த்தி அந்த அவதாரத்தை எடுத்து அவனை தூக்கி ஒரு சுழற்றினார். அப்போ நரசிம்மமூர்த்தி சுழட்டிய பொழுது இந்த காதில் இருக்கிற கடுக்கன் அருந்து விழுந்து போச்சு. எங்க முப்பாட்டன் ஞாபகார்த்தமா அந்த கடுக்கனை இங்க வச்சுட்டு இருக்கேன். என் பாட்டன் கடுக்கனையே உன்னால தூக்க முடியலையே, எங்கிட்டயாடா சண்டைக்கு வந்தேன்னு ஒரு உதை விட்டாராம். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. ராவணனால் ஜெயிக்க முடியாத ஒருவராக இருந்த ஒரே ஒரு பெருமான் யார் என்று கேட்டால் மகாபலி சக்கரவர்த்தி. இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சிவராத்திரி அன்றைய தினத்தில் சிவாய நமன்னு சொல்லல, ஒரு வில்வத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணல, சிவ ஆலயத்தில் அணையும் தருவாயில் இருந்த ஒரு விளக்கை தூண்டிவிட்டதற்கே இறைவன் இவ்வளவு பதவியும் பட்டத்தையும் கொடுத்து அருளி இருக்கிறார் என்றால், நாம் செய்யக்கூடிய பக்திக்கெல்லாம் இறைவன் என்ன தருவார் என்பதை நாம் எல்லாம் ஒரு சனம் சிந்திக்க வேண்டும். ஒரு சனம் சிந்திக்கணும். அவருடைய பெருமையை சொல்லிட்டே போகலாம். ஷார்ட்டா இன்னும் ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எல்லாரும் திட்டுறது என் காதில் விழுது. 8:15 முடிப்பாங்கன்னு நினச்சேன். பக்கத்தில் இருக்கிற கார்ணீஸ்வரருக்கு 9 மணிக்கெல்லாம் போயிடலான்னு. ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட கீ வரிசையில் தான் நிற்கணும். ஆனால் அந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. ஏதோ சிவராத்திரி அன்றைய தினத்தில் சிவசுப்பிரமணிய சுவாமி கருணையினால எனக்கு 5 நாள் தான் வாய்ப்பு. இது இடையில போனஸா ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். போனஸாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இரவு இதை வேற மகாலிங்கம் இரவு நான் 12க்குள்ளே எப்படியாவது இதை டெலிகாஸ்ட் போட்டுறேன்னு வேற சொல்லியிருக்கிறார். இரவெல்லாம் எப்படியும் ஜனங்க விழிச்சிட்டு இருந்து பார்ப்பாங்கன்றதுனால நான் போன உடனே எடிட்டிங் பண்ணி போட்டுறேம்மா, நீ கவலைப்படாதுன்னு வேற சொல்லியிருக்கார். அதனால் நானும் வேற நிறைய பேருக்கு சொல்லிட்டு வேற வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரியே 12 மணிக்கு நான் ஒளிபரப்பு பண்ணுறேன், தூங்காமல் பாருங்கன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். பிருகு மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் சிவபெருமானை மட்டும் வலம் வந்தார். அப்படி வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னது, வலம் வந்தார், அம்பிகையை விட்டுட்டார். இந்த அம்பிகை ஒரு நாள் கேட்டா, உங்களை மட்டும் வலம் வராரு, என்னையும் சேர்த்து வலம் வரலாம் இல்லையான்னு. அவருக்கு சிவன் மட்டும் போதும் போல இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். அப்படியா? அப்ப சக்தி வேண்டாமா? வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார் பார்வதி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியானால் அவர் உடம்பு தேகத்துல இருந்து நான் சக்தியை எடுத்துட்டுமான்னா எடுத்துடுன்னார். எடுத்து அடுத்த வினாடி அவர் கீழே விழுந்துட்டார். எலும்பு கூடான வடிவம் விழுந்துட்டார். விழுந்த உடனே என்ன செய்வதுன்னு தெரியல. கையில் வச்சுட்டு இருந்த பிரம்ம தண்டத்தை எடுத்து கொடுத்தார். இதை ஊன்றிக்கொண்டு நீ பூமிக்கு போ, மேலே வா, என்ன மட்டும் வலம் வா. சுயநலம் தானே இது சிவபெருமானுக்கு. அவர் செய்யக்கூடிய திருவிளையாடெல்லாம் நம்மாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம், அது நம்மால சொல்ல முடியாது. இப்போ சொன்ன உடனே அம்பிகைக்கு கோபம் வந்துட்டது. மதிப்பில்லாத வீட்டில் எதுக்கு இருக்கணும்?
அப்படின்னு அந்த அம்மா புறப்பட்டு நேரா சொல்லாம கொல்லாம பூமிக்கு வந்துட்டான். யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு நேரா திருவண்ணாமலை தலத்தில் போய் மண்ணாக புற்றுருவாக இருந்து மறைந்து தவம் பண்ணான். இப்படி மறைந்து தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது யார் கண்ணுக்கும் தெரியல. வால்மீகி என்று சொல்லக்கூடிய முனிவர் கண்ணுக்கு மட்டும்தான் அவள் தெரிந்தாள். ராமாயண காலத்து வால்மீகி திருவண்ணாமலை தலத்தை போய் தரிசிக்கின்ற பொழுது போகும்போது காஞ்சி இருந்த தலம், வரும்போது பூத்து குலுங்கி இருந்தது. உற்று பார்த்தா அங்க ஒரு மண் உருவத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அம்மா வணக்கம்னார். ஈசன் கண்ணுக்கு நான் தெரியவில்லை. யாரு மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய யார் கண்ணுக்கு? இவர் கண்ணுக்கும் திருமால் கண்ணுக்கும் தெரியல, பிரம்மா கண்ணுக்கு தெரியல, உலகத்துல எவர் கண்ணுக்கும் தெரியாமல் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தேனே. நீ யார்? அம்மான வால்மீகி. திருடனாக இருந்து ராமாயணம் பாடி உன் திருவள்ளுவரால் பாடியவன். அப்படியா? இப்போ எங்க போயிட்டு? திருவண்ணாமலைக்கு போய் ஐயனை தரிசனம் செய்துட்டு வரேன். அம்மா நீங்க பார்வதி தானே? ஆமா. இங்க ஏன் வந்தீங்க? அப்பா எங்கே? கோச்சிட்டு வந்துட்டேன். கோபமா? ஐயனிடத்தில? ஆமா ஆமா, மதிப்பில்லாத வீட்டுல எதுக்கு இருக்கணும்னு வந்துட்டேன். அம்மா இங்க வந்து என்ன பண்ற? தவம் பண்றேன். யாரை வேண்டி? சிவனை வேண்டிதான். வருவாரா? வருவார்னு நினைக்கிறேன். ஆனா சீக்கிரம் வர்றதுக்கு நான் ஒரு உபாயம் சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு. ஒரு நீயே சேடை வைத்து நாத்தை நட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசியை எடுத்து அதை பதப்படுத்தி மாவாக்கி ஒரு அதரசத்தை செய்து ஒரு அரச இலையில் படைத்து அதை தினமும் இப்படி படைத்து வந்தாயே. ஆனால் அந்த அதிரசத்தையே நீ பிரசாதமாக உண்டு வந்தால் நிச்சயமாக இறைவன் காட்சி கொடுப்பார். இந்த அம்மாவும் புரட்டாசி அமாவாசையிலிருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் பண்ணி பார்த்தா. சிவபெருமான் வரல. ஏன் வரல? அங்க ஒரு கதை வரணும்ல. இறைவன் பார்த்தார், வரலையா? சரி, அப்ப இருந்த பிரம்மாவுக்கு 5 தலை, இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 4, அப்ப இருந்த பிரம்மாவுக்கு 5 தலை. யாகத்தை சேர்த்து அப்ப வந்து யாக குண்டத்தில் கொடுக்கக்கூடிய பூர்ணாகுதியை தான் இவங்க எல்லாரும் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வரணும். உணவே அவங்களுக்கு அதுதான், மும்மூர்த்திகளுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த யாகத்துக்கு போனவர் இவங்களுக்கு எல்லாம் மனைவி இருக்கிறாங்க. சீக்கிரமா இவங்க வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. இந்த அம்மா தான் கோச்சிட்டு போயிட்டு இருக்காளே, அதனால மனைவி இருந்தாதான் ஏன் லேட்டுன்னு கேட்பா. மனைவி இல்லைன்னா லேட்டுன்னு கேட்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி 3 சேர் போட்டு வச்சிருந்தது எங்க கைலாயத்துல. ஒன்னு விஷ்ணு ஆசனம், ஒன்னு சிவாசனம், ஒன்னு பிரம்மாசனம், 3 இருந்தது. இப்போ 3 ஆசனத்துல நடுவில் இருக்கிறது சிவாசனம். இங்க பிரம்மா சீக்கிரமா போனாரு. எப்ப பார்த்தாலும் சென்டர்ல அவரே உட்கார்றாரு, நாம உக்காந்தா என்னன்னு உட்காந்துட்டார். சிவபெருமான் சொன்ன வர்றதுக்கு வரைக்கும் உட்காரலாம். இந்த கலெக்டருடைய ஆபீஸ்ல குமஸ்தா இருப்பார், வாட்ச்மேன் இருப்பார். கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த சேரை துடைக்கிற மாதிரி தொடச்சிட்டு ஒரு முறை நாமும் உக்காந்தான் பார்ப்போமே அப்படின்னு உட்காருவார். ஆனா கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் உட்கார முடியுமா? கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் உட்கார முடியாது. ஆனா இவர் அங்க என்ன பண்ணாரு? சிவபெருமான் வந்துட்டார். இப்போ நாராயணர் சொல்றாரப்பா, அது நெருப்புக்குரிய ஆசனம், நீ எரிந்து விடுவாய், பக்கத்துல உட்காருன்னார். அந்த சிவபெருமானுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதற்கு 5 தலைன்னார். சொன்ன அடுத்த வினாடி சிவபெருமான் வந்தார். நாராயணா, இது ஏன் ஆசனம், இவர் ஏன் உட்காந்துருக்கார்? நானும் அதை தான் சுவாமி இவ்வளவு நேரம் நல்ல புத்திமதியை சொல்றேன், ஆனா அவனுக்கு அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது, நான் என்ன பண்றது சுவாமி? அப்படியா? அப்படியானால் என்ன சொல்றது, நீங்களும் கேட்டு பாருங்க. சிவபெருமான் சொல்லி பார்த்தார், ஆனா ஏறல. என்ன பண்றது? அவன் அருளாலே அவன் தால் வணங்குறதுக்கு தான் பாக்கியம் இல்லையே. உடனே என்ன பண்றது? நமக்கே கொஞ்சம் பட்சிட்டா என்ன வருது? தலகணம் வருதா இல்லையா? இவன் என்ன சொன்னான் நாராயணான்னார். ஒன்றும் இல்லை, அவருக்கும் 5 தலை, உங்களுக்கும் 5 தலை, எதற்கு 5 தலைன்னார். ஓ அப்படியா? அப்ப அந்த தலை தான் பிரச்சனை. ஆமாம் சுவாமி, இவனுக்கு தலகணம் வந்துட்டுதுன்னார். இப்போ நாமெல்லாம் பேச்சு வாக்கில் சொல்றோம், அவனுக்கு தலகணம் ரொம்ப படிச்சுட்டும் ரொம்ப செல்வம் இருக்குன்னு தலகணம் சொல்றோமா இல்லையா? பதவியில் இருக்கின்ற தலகணம் ஏதாவது ஒன்று சொல்றோம். அது மாதிரி இப்போ பிரம்மாவுக்கு தலகணம்னா என்ன செய்யலாம்னார். நீங்க தான் சுவாமி எதனா பண்ணணும். கால பைரவா அழைத்தார். அழைத்த அடுத்த வினாடி கால பைரவர் அந்த அப்பா எனக்கு என்ன வேலை? ஒன்றும் இல்லை, அவருக்கு நல்ல புத்திமதியை சொல்லிப்பார். அவர் சொன்னா கேட்டுட்டு அடுத்த ஆசனத்தில் உட்கார்ந்தா பார், இல்லையா ஒரு தலையை கிள்ளி எறியினார். ஒரு தலையை கிள்ளி எறின்னு சொன்னோன்னே இவர் நல்ல முறையில் போய் மரியாதையாக சொன்னார், ஐயா இது எங்கள் அப்பாவினுடைய ஆசனம், நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாசனத்தில் அமருங்கள். உங்க அப்பனுக்கு 5 தலை,
எனக்கும் 5 தலை, நான் எதுக்கு 5 தலைன்னார். ஓ, தலை தான் இப்போ பிரச்சனையா அப்படின்னு ஒரு தலையை கிள்ளி அப்படி எறிந்தார். அந்த கிள்ளவர் கையை அந்த தலை விட்டுடுச்சு, கிள்ள சொன்னவர் கையில் போய் ஒட்டிக்கிச்சு. அதனுடைய பெயர் பிரம்ம கபாலம். இப்போ அதுக்கு வயிறு கிடையாது. சிவபெருமான் எங்கெல்லாம் யாகத்துக்கு போறாரோ அங்க இருக்கிறத பூர்ணாகுதின்னு கொடுக்கறத ஆணுது, இது உள்ள போயிடுது. அது வலது கரத்துல ஒட்டிக்கிச்சது. இப்போ பிரம்ம கபாலம் சாப்பிட்டு கொண்டே இருக்கு. சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லை. மனைவி பிரிந்து விட்டால் 3 பிடிக்கும். ஒன்று மது பிடிக்கும், இன்னொன்று மாது பிடிக்கும். உத்தமமான மனைவியாக இருந்து மனைவி மீது அளவற்ற காதல் வைத்திருந்தால், அன்பு வைத்திருந்தால் பைத்தியம் பிடிக்கும். இப்ப சிவபெருமானுக்கு என்ன பிடிச்சிச்சு? எப்படி பைத்தியம் பிடிச்சதுன்னு கேட்டா, இந்த உணவு இல்லை, இந்த பிரம்ம கபாலம் உண்ணாத உணவு ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லவா அப்படின்னு என்ன பண்ணார்? பூலோகத்திற்கு வந்தார். வந்தவர் பார்த்தார், சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் என்று சொல்லக்கூடியது இது பிரம்ம கபாலம், அந்தன கபாலம். சுடுகாடுனாவே அதுக்கு பயம். அதனால இது என்ன பண்ணதுன்னா கண்ணு மூடிச்சு, வாயை மூடிச்சு. ஏன்னா வயிறு இல்லாதனால எவ்வளவு போட்டாலும் நிறைவு தெரியாது, ஆணும் உள்ள போகும், அவ்வளவுதான். இந்த வயிறு இருந்தா தானே நமக்கு எவ்வளவு அளவு சாப்பிட்றது நிறைவு தெரியும், இல்லைன்னா தெரியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்றினால இந்த பிணத்தினுடைய சாம்பலை சிவபெருமான் அள்ளும் பொழுது, சிவ சிவா இது என்னது, இது பிணத்தின் சாம்பலை ஏன் அள்ளுகிறீர்கள்? எனக்கு பசி, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுற, நானும் எத்தனை வருஷம் தான் பட்டினியா இருக்கிறதுன்னு இந்த பிரம்ம கபாலம் உண்ணாத உணவு எது என்று தெரிந்து சிவபெருமான் அந்த பிணத்தின் சாம்பலை சாப்பிட்டார். சாப்பிட 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 சிவபெருமானுக்கு சித்தம் கலங்கி போச்சு, பைத்தியம் முடிச்சிடுச்சு. இப்போ ஞன்றார், சுடுகாட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறார். பசி எடுத்தா நேராக போவார், பிணத்தின் சாம்பலை சாப்பிடுவார். அதுதான் சுடலையில் இருக்கக்கூடிய சுடலை ஆண்டின்னு பேர். உலகத்தில் பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கின்ற வார்த்தைக்கு எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் மறந்து விடலாம். ஆனால் இறந்த பிறகு நமக்கு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரும் இல்லை இல்லை இல்லை. சுடுகாட்டிலே சுடலை ஆண்டியாக என் குழந்தை தனியாக வந்து இங்கிருக்கக்கூடியவர்கள் பித்தர்கள் பேயர்கள் முன்னாடி என் குழந்தை பயந்து விடக் கூடாது, வரவேற்புக்கு இந்த அம்மையப்பன் இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த இடத்தில் அம்மையப்பனாக இருந்து காட்சி கொடுத்து நம்மை அரவணைக்கக்கூடிய ஒரு பெருமானாக இன்றைய தினம் வரைக்கும் சுடுகாட்டில் ஆண்டி கோலத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான். ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான். எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாலும் அவன் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். சுடுகாட்டிலையும் உன்னை வரவேற்பு கொடுப்பதற்கு குழந்தாய் நீ பயப்படாதே, இந்த அம்மையப்பன் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான் இப்ப அங்க இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ படைக்கிற தொழில் நின்று போச்சு, காக்கும் தொழில் நின்று போச்சு, சங்கரா என்கின்ற முக்தி தரக்கூடிய தொழில் நின்று போச்சு, யம தர்மராஜாவாக இருக்கக்கூடிய காலன் தொழில் நின்று போச்சு. கிரகப்பிரவேசம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, வளைகாப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் சிவனேன்னு இருக்கிறாங்க. இப்ப எதை வைத்து என்ன செய்வது? பிரம்மா பார்த்தார், உங்களால தான் என்னால தானே இவ்வளவு பிரச்சனை. நாராயணர் பார்த்தார், அப்பவே சொன்னேன், ஒழுங்கா உன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதே. இப்போ 33 கோடி தேவர்களும் வேலை இல்லாத பட்டதாரி, எல்லாரும் வேலை இல்லை. என்ன செய்வதுன்னு பார்த்தார். எங்க அம்பாள் இருக்கிறான் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு சேர்த்து வச்சுட்டோன்னு வச்சுக்கங்களேன். அம்மையும் அப்புறம் ஒன்று சேர்ந்து விட்டால் பிரச்சனை சரியாகிவிடும். சரி தேடு. எல்லா இடத்துலையும் போய் தேன்னா இந்த அம்மா 1 மாசம் பூஜை பண்ணிட்டா. ஆனால் சிவபெருமான் காட்சி கொடுப்பாருன்னா காட்சி கொடுக்கல. நல்லா இருந்தா தானே காட்சி கொடுப்பாரு, அவர் தான் பைத்தியம் முடிச்சிருக்க, அதனால காட்சி கொடுக்கல. அந்த இடத்தில் கரெக்டா ஐப்பசி பௌர்ணமி முடிகிற பொழுது நாராயணர் கண்ணுக்கு அம்பாள் தெரிஞ்ச அடுத்த வினாடி பார்த்தா, அம்பிகை எம்மா இப்படி விட்டுட்டு வந்துட்டேன். அண்ணா இப்போ கூட நீங்க மட்டும்தான் வந்தீங்களா, எங்க வீட்டுக்கார் வரலையா? அம்மா அவர் நல்லா இருந்தா வந்திருப்பார். எங்க வீட்டுக்காருக்கு நான் இருக்கும் போதே என்னாச்சு? இந்த பெண்கள் எல்லாம் விட்டுட்டு போகும்போது போயிடுவாங்க. ஆனா அவருக்குன்னு ஒண்ணுன்னா இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் ஆசைப்பட்டாவது, சிவசுப்பிரமணியா எங்க வீட்டுக்கார சீக்கிரமா காப்பாத்தி கொடு
108 தேங்காய் உடைக்கிறேன், அடி பிரதட்சணம் பண்ணுறேன், அங்கே பிரதட்சணம் பண்ணுறேன், பால் அபிஷேகம் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமானாலும் கேளு, என் உசுர வேணா எடுத்துக்கோ, என் வீட்டுக்கார விட்டுரு. பிரார்த்தனை உண்டா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அம்மா பிரார்த்தனை பண்றா. அப்ப சொன்னார், அண்ணா ஏன் வரல? அது நான் பிறகு சொல்றேன். உன் கணவர் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்போ அதை தெளிவிப்பதற்கு நான் சொல்ற மாதிரி நீ செய். என்னன்னா செய்யணும்? உலகத்தில் எத்தனை வகையான தானியம் இருக்கிறதோ, எத்தனை வகையான காய்கறி இருக்கிறதோ, அது அத்தனையும் ஒன்று சேகரித்து வைத்து சமையல் செய். அவ்வளவா அந்த அம்மா சமையல் செய்யறா. எப்போ? நாளைக்கு மறுதனம் சமையல் செய்யறா. எல்லாம் செய்து முடிச்சா ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. எப்போ? மாசி அமாவாசை என்ற தினத்தில் 12 மணி ஆச்சு. எல்லாம் சேகரிச்சு எல்லாம் சமையல் முடிச்சு வர்றதுக்கு அமாவாசை வந்துருச்சு. இப்ப அமாவாசை வந்த உடனே இப்ப என்ன செய்வதுன்னு யோசிக்கிறா இவ. அண்ணா இரவு 12 மணி ஆயிடுச்சு. அம்மா எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்து வச்சுக்கோ. வச்சுட்டேன் அண்ணா. நான் முன்ன போறேன், நீ பின்னாடி வா. நாராயணர் முன்னாடி போறார், பின்னாடி இந்த அம்மா வரா. அண்ணா எங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் தொலைவுதான். அண்ணா எங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் தொலைவுதான். அண்ணா எங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் தொலைவுதான். இப்படியே வந்து சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் நிறுத்தினார். கூடையை இறக்கி வச்சு பார்த்தா பிணத்தின் சாம்பலை அள்ளி அள்ளி தின்று கொண்டிருக்கிறார். இறைவா, இது என்ன? இது எல்லா உயிரினத்திற்கும் படியளிக்கக்கூடிய பெருமான் ஆயிற்றே. நானே உங்களை ஒரு முறை எறும்பை வைத்து சோதித்த பொழுது நானே சக்கர டப்பாக்குள்ள அந்த எறும்பை போட்டுவிட்டு வந்தேன். இறைவா, இன்று ஒரு உயிரினத்திற்கு நீங்கள் படியளக்கவில்லை என்று உங்களிடத்தில் நான் வாதம் செய்த பொழுது, அம்பிகை, அந்த ஜீவனுக்கு நான் நிச்சயமாக அது புண்ணியம் பண்ணதாக இருந்தால் அதற்கு நான் உணவு அளித்திருப்பேன். நீ எடுத்து பார். இல்லை இறைவா, அது இறந்து கிடக்கும். இல்லை, நீ எடுத்து பார்னு சொன்ன பொழுது விடுகிற பொழுது சித்தெரும்பா இருந்தது. அந்த அம்மா பிரிச்சு பார்க்கிற பொழுது கட்டெரும்பா இருந்தது. போடும்போது அவசரத்துல சக்கர டப்பாவில் போட்டு போயிட்டா. அப்படி அந்த எறும்புக்கும் உணவு அளித்த பெருமான் அல்லவா, இன்று உணவில்லாமல் நீங்களே இப்படி பிணத்தின் சாம்பலை அள்ளி உண்டு கொண்டிருக்கிறீர்களே, இது என்ன நியாயம் சுவாமி? அவருக்கு எதனா கேட்டாதான் நீ யாரு சுவாமி, என்ன தெரியலையா? உன்ன தெரியல. அதுக்கப்புறமா என்ன பண்ண அம்மா, அந்த பிரம்ம கபாலத்திற்கு முதல்ல நாம செய்ய வேண்டியதை செய்வோம். என்ன செய்யணும்? எல்லா உணவையும் ஒன்று சேர்த்தாங்க. ஒரு உருண்டையை முதல்ல அந்த பிரம்ம கபாலத்துக்கு கொடு. அந்த உணவை கொடுத்தா அது சாப்பிட்டது. 2வது உருண்டையும் கொடுத்தா. 3வது உருண்டையை மூக்கு கிட்ட கொண்டு போனா, அம்மா கொடுத்துடாதேன்னார். அண்ணா இதை என்ன செய்வது? தலைக்கு மேல தட்டி இறைத்து விடுன்னார். தலைக்கு மேல தட்டி இறைத்த அடுத்த வினாடி அந்த உணவுக்கு ஆசைப்பட்டு சிவபெருமான் கையில் இருந்து அந்த பிரம்ம கபாலம் பிரிந்து கீழே வந்து அந்த உணவுகளை பொறுக்கி எடுத்து சாப்பிடுகிற பொழுது நாராயணர் சொன்னார், சூலாயுதத்தினால் அந்த பிரம்ம கபாலத்தை வதம் செய்யினார். சூலத்தை தூக்கிய உடனே அந்த பிரம்ம கபாலம் சொன்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அம்மா எனக்கு சோறு போட்டேன். உனக்கு பேரே அம்மை அப்பர்னு பேரு. அம்மாவா இருந்து சோறு போட்ட குழந்தைய கொல்லலாமா என்று கேட்டுட்டு அடுத்த வினாடி என்ன பண்ணுச்சான்? அம்மா, நீ என்ன கொல்லக்கூடாது. என் கணவர் கையை மீண்டும் தொடாமல் இருந்தால் உன்னை நான் தொடமாட்டேன். ஏற்கனவே அங்கே செத்து போன மண்டவோடெல்லாம் நீங்கள்லாம் வாங்க என் கூட நீட்டு கூப்பிட்டுக்குச்சு இந்த பிரம்ம கபால். 1000 மண்டவோடு ஒன்னா சேர்ந்துருச்சு. எங்க பிரம்ம கபாலத்தை நீ எப்படி கொல்லுவேன்னு இந்த அம்மா சூலாயத்தை தூக்கிட்டு வதம் பண்ணலான்னு போகிற பொழுது அதெல்லாம் எழுந்து கூத்தாடுது. அப்பதான் தன்னுடைய கோவ கணலில் இருந்து பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய வக்கரகாளியை உற்பத்தி செய்து ஒரு ஊசியும் நூலையும் கொடுத்து அந்த மண்டை ஓடுகள் அத்தனையும் நீ கோத்து மாலையாக போட்டுக்கொள் என்று மாலையாக போட்டுக்கொண்டாள். அப்படி போட்டுக்கொண்டதற்கு பிறகு உண்மையான பிரம்ம கபாலம் மட்டும் அந்த இடத்தில் இருந்தது. அதை வதம் செய்ய புறப்படுகிற பொழுது அந்த பிரம்ம கபாலம் இந்த அம்பிகை இடத்தில் ஒரு வரம் கேட்டது. தினமும் இது போன்ற உணவு கொடுப்பதாக இருந்தால் உன் கணவர் கையை நான் தொட்டுக்கொள்ள மாட்டேன், இது சத்தியம்னார். தினமும் கொடுக்க முடியாது. வருடத்தில் ஒரு முறை சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய மாசி மாதம் அமாவாசை அன்றைய தினத்தில் மயானத்தில் உனக்கு மயான கொல்லை என்று சொல்லக்கூடிய மசான கொல்லை என்கின்ற ஒன்றை விடுவார்கள். இந்த உணவை உண்டு என் கணவர் கையை நீ தொடாமல் இருப்பாயாக. ஒருவேளை எந்த ஒரு சுடுகாட்டிலும் இந்த மயான கொல்லை என்கின்ற நிகழ்வு நடக்காமல் இருந்தால் மீண்டும் உன் கணவர் கையை தொட்டுக் கொள்ளுவேன். இது நீ எனக்கு செய்து கொடு சத்தியம் என்று அம்பாளிடத்தில் அந்த பிரம்ம கபாலம் சத்தியத்தை வாங்கிவிட்ட பிறகு
இந்த ரெண்டும் முடிஞ்சது. பிரம்ம கபாலம் விலகியது. சிவபெருமான் முன்பு இருந்த நிலை மாறினார். மாறிய அடுத்த வினாடி இப்ப கேட்டார், நான் எங்க இருக்கேன்னார். நடந்த கதை முழுவதையும் நாராயணர் சொல்ல, ஆ என் பைத்தியத்தை தெளிவித்தாளா அம்பிகை, உனக்கு என்ன வேண்டும்னார். சுவாமி, எக்காரணத்தை கொண்டும் இந்த உலகத்தில் எவராலும் யாராலும் நம்மை பிரிக்கவே முடியாத அளவுக்கு உங்க அங்கத்தில் எனக்கு பாதியை கொடுங்க. உங்க அங்கத்தில் எனக்கு பாதியை கொடுங்க என்று சொல்லி கேட்ட உடனே சிவபெருமான் அகம் மகிழ்ந்து என்ன கொடுத்தார், என் அங்கத்தில் பாதியை எடுத்துக்கொள், இன்றைய தினத்திலிருந்து அங்காள பரமேஸ்வரி என்கின்ற நாமத்தில் நீ விளங்குவாயாக என்று சொல்லி, நீ தவம் செய்த இடமே இந்த தலம் அங்காள பரமேஸ்வரிக்கு உரிய தலமாக கலியுகத்தில் பேரும் புகழும் பெற்று இந்த தலத்திற்கு வந்து என் பைத்தியம் எப்படி தெளிந்ததோ அதுபோல உலகத்தவர்கள் பைத்தியம் சித்தம் தெளியும் வகையாக ஒரு இரவு தங்கினால் அவர்களுடைய சித்தம் தெளிவு பெற்று மீண்டும் மனைவி மக்களோடு அவர்கள் சௌக்கியமாக வாழ்வார்கள் என்கின்ற வாழ்த்தை கொடுத்த தினம் இன்றைய தினம். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனால் நேரம் என்கின்ற ஒன்று இல்லாத காரணத்தினால் சிவபெருமானுடைய பெருமையை 1000 நாம் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதுன்னா, அடியேனால முடிந்த வரைக்கும் இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் அடியேனுக்கு கிடைச்ச போனஸ் வாய்ப்பை வச்சு என்னால் முடிந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். 63 நாயன்மார்களுக்கு எப்படி இடம் கொடுத்தாரோ அதே போல 64 திருவிளையாடல் எப்படி செய்தாரோ அது மாதிரி நம்மளை எத்தனை திருவிளையாடல் செய்தாலும் இறைவன் நமக்கு எல்லா நலங்களும் வளங்களும் தந்தருள வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தலைப்போடு உங்கள் அனைவரை சந்திப்பேன் என்று கூறி, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனே என்று சொல்லி, வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டது அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.